ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலக சிநேகத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். आज के दिन संसारिक प्रेम के बारे में बताना चाहता हूँ. உலக சிநேகம், संसार का प्रेम. 1 யோவான் 2:15 ஒருவர் வாசிக்கலாம். पहला यूहन्ना 2 अध्याय और 5वां वचन. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். संसार और संसार की वस्तुओं से प्रेम ना रखें. அப்படி நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவானவருடைய அன்பு உங்களுக்கு இருக்காது. यदि इस तरह से प्रेम करो तो परमेश्वर का प्रेम तुम में नहीं रहेगा. அல்லேலூயா. हालेलुया. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். याकूब की पत्री 4 अध्याय और 4वां वचन. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது விபசாரரே விபசாரிகளே என்று. यहाँ पर व्यभिचारिणियों के बारे में लिखा हुआ है. அப்ப இது அந்த மாதிரி பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும் என்று நாம் நினைக்க தோன்றும். तो ये जो इस तरह का पाप करते हैं वो उनके लिए ही है, हमें सोच सकते ஆனா हैं. இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட அர்த்தமே வேற. लेकिन यहाँ पर जो इस शब्द का उपयोग किया गया इसका अर्थ दूसरा है. தன் கணவனை விட்டு இன்னொருவரோடு தொடர்பு வைத்திருக்கிற அந்த அனுபவங்கள் விபச்சாரம். एक अपने पति से संबंध ना रखते किसी और व्यक्ति से संबंध रखना यह एक व्यभिचार அதே है. போல நம்முடைய நாயகராகிய தேவனை விட்டு உலகத்தை நேசிக்க தொடங்கினால் அதுக்கு பேர் தான் விபச்சாரம் என்று பைபிள் சொல்லுகிறது. वैसे ही हमारा परमेश्वर जो पति के समान है उससे हम भूलकर यदि संसार से प्रेम करें तो यह भी एक व्यभिचार है. அதனால தான் இப்படி ஒரு பயங்கர வார்த்தை அங்கே வந்திருக்கிறது. इसलिए एक बहुत ही भयानक शब्द यहाँ पर आया है. ஆகவே தேவனை விட்டு உலகத்தை சிநேகிப்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்வோமாக. तो इस बात को आप समझ लें कि परमेश्वर को से हटकर संसार से प्रेम करना कितना भयंकर है. என்றைக்கு உலகத்துக்கு சிநேகிதனாய் மாறுகிறாயோ அன்றைக்கு நீ தேவனுக்கு பகைஞன். जब से तू इस संसार का मित्र हो रहा उस दिन से तू परमेश्वर का बेरी हो गया என்றைக்கு है. உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கு பிதாவின் அன்பை இழந்து விடுகிறாய். जिस समय से तू संसार का प्रेम प्राप्त करता उस समय से तू परमेश्वर का प्रेम खो இது देता है. வசனத்தின் சத்தியம். ये वचन का सत्य है, இதில் மாற்றம் இல்லை. इसमें कोई बदलाव नहीं हो सकता. ஆகவே நாம் செய்ய வேண்டுவது என்ன? तो हमें क्या करना चाहिए? இந்த உலக சிநேகம் என்பதில் இருந்து நாம் ஜெயம் பெற்றாக வேண்டும். ये संसारिक प्रेम से हमें जय ही प्राप्त करना होगा. முதலாவது உலகத்தை பற்றி பார்ப்போம். पहले हम संसार के बारे में देखें. பைபிளிலே உலகம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகள் 3 காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. इस बाइबल में जो संसार है इसके 3 अर्थों को बताया गया है. 3 उलகங்கள். 3 प्रकार के संसार. 3 உலகங்கள். ஒன்று அப்போஸ்தலர் 17:24 படிக்கின்றோம். पहला प्रेरितों के काम 17 अध्याय और உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. संसार जो कुछ उसमें है उसको उसने उत्पन्न किया. இது मண்ணுலகத்தை குறிக்கிறது. यह मिट्टी के संसार को बताती है. இரண்டாவது யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம். दूसरा है यूहन्ना 3 अध्याय 16वां अध्याय. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसने कहा कि उसने इतना अधिक संसार से प्रेम किया. எந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? वो किस संसार से उसने प्रेम किया? மண்ணுலகத்தில் அல்ல, इस मिट्टी के संसार से नहीं, மானுட உலகத்தில் அன்பு கூர்ந்தார். स्वर्गीय संसार से. அது மனிதர்களை காட்டுகிறது. वो मनुष्य को बताती है. மூன்றாவதாக तीसरा பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, सभोपदेशक 3 अध्याय 3 वचन कहता है, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். संसार को उन्होंने अपने हृदय में रख छोड़ा. உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உலகம். अपने हृदय में रखने वाला एक संसार. இப்படி 3 உலகத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. इस तरह से 3 संसार के बारे में बाइबल 3 बताती है. உலகம் அல்ல, உலகம் என்கிற வார்த்தை 3 காரியங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறது. इस तरह से ये संसार जो शब्द है वो 3 बातों को प्रकट करती है. அப்ப வசனங்கள் படிக்கும் பொழுது சில இடங்களில் உலகம் என்பது இந்த பூமி உருண்டையை குறிக்கிறது.
कुछ एक वचन को हम पढ़े तो ये जो संसार है वो जो पृथ्वी है वो एक गोल आकार के समान है। மண்ணுலகம். ये मिट्टी का संसार। சில இடங்கள்ல உலகம்னு சொன்னது மனிதர்களை குறிக்கிறது. कुछ एक जगह हम देखें तो जो संसार है वो मनुष्य को மானுட உலகம். சில இடங்களிலே உலகம் என்று சொல்லுவது மனித உள்ளத்துக்குள் குடியிருக்கக்கூடிய ஒரு உலகத்தை சொல்லுகிறது. कुछ एक संसार के बारे में जो अर्थ बताता है वो मनुष्य के हृदय में पाया जाने वाला संसार, லௌகீகம். संसारिकता। இந்த மூன்று இந்த மூன்றிலே கடைசி சொன்னதை குறித்து தான் நாம் கவனிக்க வேண்டும். ये तीन शब्दों में जो अंतिम में कहा उसको ध्यान देंगे। உலகம் மனிதன் வாழ்வதற்காய் தேவன் தந்த இடம். ये जो दुनिया है संसार है उसको मनुष्य को जीने के लिए दिया गया है। அந்த உலகத்தையோ அதிலுள்ள பொருட்களையோ நம்முடைய உள்ளத்துக்குள் எடுத்து வைப்பதுதான் பெரிய தீமையாக முடியும். इस संसार को और इसकी वस्तुओं को हृदय में रखना ही यह बहुत बड़ी बुराई को उत्पन्न करेगा। அந்த உலகத்தையோ உலகத்தினுடைய பொருளையோ உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தையோ உள்ளத்துக்குள்ள எடுத்து வைத்தோம் என்றால் அதை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். ये संसार और संसार की किसी भी वस्तु को यदि हम हृदय में रखें तो उसका अर्थ यह हुआ कि हम उससे प्रेम करते हैं। யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் இருப்பார்கள். हम जिससे प्रेम करते हैं वो हमारे अंदर रहता है। எதை நேசிக்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கும். जिसको हम प्रेम करते हैं वो हमारे अंदर रहता है। உலகத்தையோ உலக பொருளையோ நேசித்தால் அது உள்ளத்தில் வந்து விட்டது என்ற அர்த்தம். संसार और संसार की वस्तु से प्रेम करें तो वो हमारे अंदर है, इसका அந்த मतलब। உலக சிநேகம் வந்த உடனே தேவ அன்பு போய்விடும். यदि संसार का प्रेम हमारे अंदर आए तो परमेश्वर का प्रेम हमसे जाता தேவ रहेगा। சிநேகிதம் போய்விடும். परमेश्वर का प्रेम हमसे जाता रहेगा। ஆகவே இந்த உலகத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். तो इस संसार के बारे में हम पढ़ने जा रहे हैं। இரண்டாவது நான் சொல்ல வருகிறது உலகமும் அதன் இச்சையும். संसार और उसकी अभिलाषाएं। 1 யோவான் 2:16 வாசியுங்கள். पहला यूहन्ना 2 और उसका 16वां वचन। ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर 3 काम बताए गए हैं। மாம்சத்தின் இச்சை, शारीरिक अभिलाषाएं, கண்களின் இச்சை, आंखों की अभिलाषाएं ஜீவனத்தின் பெருமை. और जीविका का घमंड। இந்த 3 காரியங்கள் சேர்ந்த ஒரு உலகத்துக்கு பேர் தான் உள்ளத்துக்குள் குடியேறுகிற உலகம். इस 3 शब्दों को मिलाकर जो संसार है वो ही है हृदय में प्रवेश करने वाला संसार। இந்த உலகத்தை வைத்துதான் சாத்தான் மனிதர்களை வஞ்சித்து இழுத்து கொண்டே இருக்கிறான். इस कार्य को ही लेकर शैतान लोगों को धोखा दे रहा है। திரும்பவும் கவனியுங்கள், மாம்சத்தின் இச்சை, फिर से ध्यान दीजिए, शारीरिक अभिलाषाएं, கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा ஜீவனத்தின் பெருமை. और जीविका का घमंड। இப்போ ஆதியிலே ஏவாளை ஏமாற்றின காரியத்திலே இந்த மூன்றையும் நாம் பார்க்க முடியும். हम देखते हैं कि आदि में इसने हवा को भी किस तरह से भड़काया। हम ஆதியாகமம் 3:6 நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், यदि उत्पत्ति 3 अध्याय 6वां वचन आपने ध्यान दो, ஏவாள் சாத்தானுடைய ஆலோசனையை பெற்ற பிறகு यहोवा ने जब शैतान की सलाह मानकर அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பார்க்கிறாள். वो अच्छे और बुराई के उस फल को देखती है। முதல்ல அவளுடைய உள்ளத்தில் தோன்றினது புசிப்புக்கு நல்லது. पहला जो उसके मन में उत्पन्न हुआ वो था खाने में अच्छा है। பாருங்க, அப்ப புசிப்புக்கு நல்லதுன்னா அது மாம்ச இச்சையை தூண்டுகிற விஷயம். तो ये खाने के लिए अच्छा है, इसका मतलब ये शारीरिक अभिलाष को उत्पन्न करती है। இரண்டாவது அவ பார்க்கிறா இது பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. और दूसरा वो देखती है कि देखने में मनभाव, அப்ப கண்களின் இச்சையை தூண்டுகிறது. तो ये आंखों की अभिलाषा को बताता है। மூன்றாவது சொல்லுகிறார் இது புத்தியை தெளிவிக்க ஏற்றது. और तीसरी वो कहती है बुद्धि देने के लिए ये चाहने என்ன योग्य है। புத்தியை தெளிவிக்கிறது? ये किस प्रकार की बुद्धि चाहती है? சாத்தான் சொன்னான், शैतान ने நீங்க कहा இந்த பழத்தை சாப்பிடுற நாளிலே जब से तुम इस फल खाओगे உங்க கண்கள் திறக்கப்பட்டு தேவனை போல ஆயிடுவீங்க. तुम्हारी आंखें खुल जाओगी और तुम परमेश्वर के समान हो அப்ப जाओगे। இவளுக்குள்ளே ஒரு ஜீவனத்தின் பெருமை தூண்டப்பட்டது. तो इनके अंदर जीविका का घमंड उत्पन्न हो गया। நான் உண்டாக்கப்பட்ட ஒரு வஸ்து என்கிறதை மறந்து हम एक उत्पन्न किए हुए ये एक भूल कर தேவனை போல ஆக வேண்டும் என்ற ஒரு பெருமை, परमेश्वर के समान हो जाए ऐसा घमंड, கரெக்டா இந்த 3 விஷயங்களை தூண்டிதான் அவளை பாவத்திலே தள்ளினான். सही रूप से इन 3 बातों को उभाकर उसको पापों में गिराया। இதுதான் உலகத்தை அவளுக்குள் ஊட்டி அவளை விழத்தள்ளினான். यही है
संसार को खिलाकर उसको गिरा दिया। இதை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். इसे हम अच्छी तरह जान लें। அதேதான் நமக்கு நேராகவும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். वही हमारी ओर भी वो कर रहा है। சரி, இன்னொரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதித்த அனுபவத்தை பாருங்கள். एक और अनुभव जो यीशु मसीह को शैतान ने परीक्षा की। லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் लूका सुसमाचार 4वां अध्याय 3 முதல் 12 வரையில் உள்ள வசனங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 3 से 12 तक के वचन लिखे हैं। அதை நீங்கள் பார்த்தா இதே 3 சோதனைகள் தான் அவருக்கும் வைக்கிறான். देखेंगे कि यही परीक्षा उसके लिए भी रखी है। முதல்ல என்ன சொல்லுகிறான், நீங்கள் இந்த ஸ்கிரீனை பார்த்தா போது அங்கே காட்டுவார்கள் பாருங்கள். முதல்ல என்ன சொல்ல, கல்லை அப்பமாக்கும். वो पहला वो कहता है कि पत्थर को रोटी बना। அப்ப முதல்ல மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிறான். तो पहला वो शारीरिक अभिलाषा को उत्पन्न करता அவர் है। பசியா இருக்கிறார், वो भूखा था, கரெக்டா அவர் மாம்சத்துக்கு ஒரு இதை தூண்டி விடுகிறான். सही रूप से उसको கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். पत्थर को रोटी बनाकर ஆண்டவர் சொன்னா, இல்லப்பா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொன்னார். प्रभु ने कहा कि नहीं, मनुष्य केवल रोटी से नहीं, परमेश्वर के मुख से निकलने वाला हर एक वचन से वो जीवित रहेगा। அடுத்து என்ன பண்றான், ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு நிறுத்தி உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தார். और दूसरा वो बहुत ऊंचे पहाड़ पर ले जाकर संसार के राज्य को दिखाता है। பாரும், देख, கண்களின் இச்சையை தூண்டுகிறான். वहां पर वो आंखों की अभिलाषा को தூண்டி சொல்லுகிறான், இதெல்லாம் நான் உமக்கு தருவேன். वो कहता है कि ये सभी मैं तुझे दूंगा, என் கால்ல ஒரு கவிழும். तू मेरे पांव को दंडवत कर। கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி वो இருக்கிறது. कहता है कि तू केवल अपने परमेश्वर को ही प्रणाम कर। மூன்றாவது என்ன செய்தான், वो तीसरा क्या करता है, தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் கொண்டு நிறுத்திவிட்டு वो यरूशलेम के मंदिर के ऊपर उठाकर இங்கிருந்து இப்ப தாழ குதியும் தூதர்கள் தூக்கி கொண்டு वो செல்வார்கள். कहता है कि तू नीचे गिर जा, क्योंकि लिखा है कि स्वर्गदूत तुझे उठा लेंगे। என்ன சொல்றான், वो क्या कहता நீர் है, தேவனுடைய குமாரனானால். यदि तू परमेश्वर का पुत्र है तो அப்போ நீர் தேவகுமாரன் என்பதை இங்கே நிரூபியும். तो इसका मतलब यह हुआ कि तू परमेश्वर का पुत्र है, ये बता। ஜீவனத்தின் பெருமையை தூண்டி பார்க்கிறான். तो यहाँ पे जीविका का घमंड उत्पन्न நான் करता யார், है। ओ मैं कौन हूँ, நான் யாருன்னு இங்கே காட்டணும். तू कौन है ये बताना இப்படி है। அவருக்குள்ள தூண்டப்பட்ட அவர் விழுவாரா என்று யோசிக்கிறான். इस तरह से यदि उसके अंदर उत्पन्न किया तो क्या गिरेगा, ये बताया। இதே போராட்டங்களை தான் இன்றைக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். यही संघर्ष वह हमारे जीवन में भी दे रहा है। உலகம், மாம்சம், பிசாசு என்ற மூன்றிலிருந்து நமக்கு போராட்டங்கள் வருகிறது. संसार और शरीर और उसकी अभिलाषाएं, அதிலே அந்த உலகத்திலிருந்து வருகிற போராட்டத்தை தான் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். इन तीनों में से जो संसार की ओर से आते संघर्ष के बारे में हम पढ़ रहे हैं, அது 3 விஷயங்கள்ல இருந்து வருகிறது. वो 3 कार्यों में से आती है। மாம்சத்தை தூண்டி விடுகிறது, वो संसार को उभारता है, கண்களை தூண்டி वो விடுகிறது, आंखों को हम भड़काता है, பெருமையை தூண்டி விடுகிறது. हमारे अंदर घमंड को उत्पन्न करता है। இப்படியாக சாத்தான் இழுத்து உலகத்துக்குள்ளே தள்ள பார்க்கிறான். इस प्रकार से शैतान खींचकर संसार में ढकेलना இனி चाहता சில है। உதாரணங்களை கூட பார்த்து விடுவோம். कुछ एक उदाहरण हम देखेंगे। இந்த மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும்போது ये जो शारीरिक अभिलाषा है, इसको जब हम कहते நம்முடைய हैं, நினைவுக்கு ஓடி வருகிறவன் ஏசா. हमारे विचारों में आने वाला एसाव, ஒரு கப்பு பயற்றங்கூழுக்கு ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனவன், और वो उस मसूर की दाल को पाने के लिए अपने पहलोटा का अधिकार खो दिया, எவ்வளவு பெரிய மேன்மை இழந்து தவித்தான். और अपनी कितनी हो प्रशंसनीय बात को பைபிள் அவனுக்கு சீர்கெட்டவன் என்று ஒரு பட்டம் கொடுத்தது. बाइबल ने उसे बुराई में गिर गया, यहाँ उसका नाम दिया। மாம்சத்தின் இச்சை தூண்டப்பட்ட பொழுது விழுந்து போனான். जब शारीरिक अभिलाषा उत्पन्न की तो वो गिर गया, உலகம் அவனை வஞ்சித்தது. संसार ने उसे धोखा दिया। இரண்டாவது கண்களின் இச்சை. दूसरा आंखों की अभिलाषा, லோத்து लूत, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதோம் குமோரா ரொம்ப செழிப்பென்று சொன்னான். जब उसने आंखें उठा के देखी तो सदोम और अमोरा बहुत ही उपजाऊ देश से उसने पाया। உலகத்துடைய செழிப்பிலே அவனுடைய கண்கள் ஆசை வைத்தது. संसार की उपजाऊता में उसकी आंखें लग गई। உலகத்துடைய பகட்டுகள், உலகத்துடைய செழிப்புகள் கண்ணை பறிக்கிறது. संसारिक आशा अभिलाषा उसको खींच रही थी। லோத் அப்படியே ஆபிரகாமை விட்டு ஆலோசனை கேளாமல் பிரிந்து போய் அழிந்தான். लूत उसकी ओर खींचा गया और बिना किसी सलाह के गिर गया। ரொம்ப சங்கடமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. उसकी जीवन की बहुत ही दुखदायी अंत हुआ। உலகத்தால் விழுங்கப்பட்டவன், वो संसार के द्वारा ढकेला गया। இந்த சொத்து ஆசைகள் மண்ணாசைகளினால் விழுங்கப்படுகிறவர்களுக்கு அவன் அடையாளம். ये जमीन की और जायदाद की आशा का एक चिन्ह है। அடுத்தது சிம்சோன்.
और अगला है जो सिमशोन, கண்களின் இச்சைக்கு விழுந்து போனவன். वो आंखों की अभिलाषा में गिरने वाला। அவனுடைய கண்களை பெண்கள் மேல் திருப்பினான். वो उसने अपनी आंखों को लड़कियों पर डाला। அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், वो मेरी आंखों को अच्छी लगती है। இவ அழகா இருக்கிறா, அவ அழகா இருக்கிறா, ये सुंदर है या वो सुंदर है, அவன் அழகா இருக்கிறான், இவன் அழகா இருக்கிறான். ये सुंदर है और वह सुंदर है। கண்களின் இச்சையை தூண்டுகிறான். ये आंखों की अभिलाषा उत्पन्न करता है। அப்படி தன்னுடைய விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை இழந்து பரிதாபமாய் முடிந்து போனவன் சிம்சோன். इस तरह से उसने अपने अनमोल अभिषेक को खोकर गिर गया सिमशोन। உலகம் அவனை விழுங்கினது संसार ने उसे निगल लिया கண்களின் இச்சையினாலே. आंखों की अभिलाषा के कारण। தாவீதும் ஒரு நாள் விழுந்தார், दाऊद एक दिन गिर गया, ஆனால் கிருபையால் எழுந்தார். लेकिन अनुग्रह से वो फिर से उठा। அடுத்ததாக ஜீவனத்தின் பெருமையை பார்க்கும்போது और जब हम जीविका का घमंड देखते हैं, இந்த அநேகருக்கு வாழ்க்கையில நல்ல ஐஸ்வர்யம் சேர்த்து பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை. बहुत से लोगों को धन दौलत इकट्ठा करने के लिए बड़ा व्यक्ति बनने की बहुत ही लालसा। தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று பவுல் சொன்னார். पौल ने कहा कि एक जो चेला था उससे अलग हो गया। பவுலோடு நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்த மனிதன் தேமா, पौल के साथ अच्छी तरह सेवा करने वाला एक तेमा। ஆனால் பவுல் ஊழியம் செய்கிற அனுபவங்கள் அவருக்கு இஷ்டப்படவில்லை. लेकिन पौल जिस तरह से कर रहा था उसमें नहीं भाया, உலகத்துல பெரிய ஆளாக வேண்டாமா, क्योंकि संसार में वो बड़ा व्यक्ति बनना चाहता है। பிரபஞ்சத்துல கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் வேண்டாமா நமக்கு? संसार में कुछ कार्य को पाना चाहता था। இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போனார். इस संसार पर आशा रखकर वो पौल से दूर हो गया। பெரிய ஆளாக வேண்டும் என்று நல்ல ஊழியங்களை விட்டு பிரிந்து போகிறவர்கள் உண்டு. बड़ा व्यक्ति बनने से उससे जुदा होने का एक कारण, உலகத்திலே பெரிய ஆளாகலாம், संसार में आप बड़े व्यक्ति हो सकते ஆனால் நீங்கள் உலகத்தால் விழுங்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. हैं, लेकिन आप ये हरगिज न भूलें, आप संसार ने आपको निगल लिया है। அதே போல கேயாசி என்பவன், वैसे ही गहेजी, அவன் பாருங்கள் பணத்தினாலே பெரிய ஆளாகலாம் என்று ஆசைப்பட்டான். देखिए उसने सोचा कि मैं धन के द्वारा एक बड़ा பொருள் व्यक्ति ஆசை கொண்டவன். बनूं। वो धन की लालच करने वाला। பிலேயாம் தீர்க்கதரிசி बिलियाम भविष्यद्वक्ता, பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்தவன். उसने धन के लोभ को जगह दी। ஐஸ்வர்யம் மனுஷனை மயக்குகிறது. ये जो धन है मनुष्य को उलझा देती है। அதுக்கு அது ஐஸ்வர்ய ஆசை உள்ள வர்றது பேர் தானே பொருள் ஆசை. ये लालसा आने के ही धन का लोभ है। அதனால் விழுந்து போனவன் கேயாசி. उसके साथ द्वारा गिरने वाला गहेजी, வல்லமையான தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டியவன் பொல்லாத குஷ்டரோகியாய் மாறி போனான். एक बड़ा भविष्यद्वक्ता के रूप में आने वाला एक कोड़ी से भर गया। யூதாஸ்காரியோத் यहूदा इस्कारियोत, பணாசை பிடித்தவனாய் ये धन के लोभ से भरा हुआ। இயேசுவுக்கு விலை பேசினான். यीशु की इसने कीमत लगा दी அவன் கேடான முடிவை அடைந்து கொண்டான். और एक बहुत ही बुरा उसका अंत हुआ। இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ये जब हम देखते हैं, இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் இன்றைக்கு நம்மை மோதி கொண்டே இருக்கின்றன. इस प्रकार के संघर्ष से हमें गिनाना चाहते हैं। நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். आप थोड़ा विचार करके இந்த देखिए, உலகம் यह संसार ஒரு மாம்சத்தை அடிக்கடி தூண்டி விடுகிறது. ये शरीर को हमेशा उभारता रहता है, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு ஆசையை தூண்டுகிறது. किसी एक कार्य के प्रति लालसा उत्पन्न करता है। ஆகாரத்தின் மேல், भोजन के ऊपर வஸ்திரங்கள் மேல், और अपने पहनावों के ऊपर, வாகனங்கள் மேல், वाहनों के ऊपर, வீடுகள் மேல், घरों के ऊपर, உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளின் மேல் संसार के किसी एक वस्तु पर திடீரென்று ஆசைகள் தூண்டப்படுகிறது. अचानक से लालसा उभर जाना। தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்லுகிறேன், हे प्रभु के लोगों, आपकी भलाई के लिए मैं कहता हूँ, இந்த ஆசைகளை ஜெயிக்க வேண்டும். इन अभिलाषाओं को आपको जय पाना है। அல்லேலூயா. हालेलुया। ஆகாரங்கள் நமக்கு தேவை. भोजन की हमें आवश्यकता है। ஆகாரத்தை சாப்பிடுறது பாவம் அல்ல. यदि हम भोजन खाए तो कोई पाप नहीं। எந்த ஆகாரத்தையும் சாப்பிடலாம், किसी भी आहार को हम कहाँ खा सकते हैं, ஸ்தோத்தரித்து புசி. धन्यवाद के साथ। ஆனால் लेकिन எல்லாம் உனக்கு தகுதியா இருக்குமா? क्या सभी तेरे लिए योग्य है? ஆசையினால் நம்ம இழுக்கப்பட்டு சாப்பிடும் போது கடைசியில் எத்தனை கொடிய கஷ்டங்களுக்கு சரீரம் ஆளாகிறது. जब हम लालच करके खाते हैं तो अंत में हम बहुत से कष्टों में गिर जाते நல்லா हैं। வாழ வேண்டிய நாட்களிலே நம்மளை வியாதியஸ்தனாய் மாற்றி போடுகிறது. अच्छा जीने की अवस्था में हमें एक बीमारी रूप में बता देता है। பலருடைய பிரச்சனை என்னன்னா ஆகாரத்துல கண்ட்ரோல் இல்லாததுதான். कुछ लोगों की समस्या क्या है कि इन भोजन के विषय में उन्हें कंट्रोल नहीं। ஒரேடியா பெரிய கட்டுப்பாடு என்பது எனக்கு ரொம்ப ஏற்புடையதாய் சொல்ல முடியவில்லை. सभी बातों में कंट्रोल कर रहे ऐसा मैं नहीं कहता, ஆனா ஓரளவாவது வேண்டாமா? लेकिन कुछ एक सीमा तक के। ஏதோ பயந்து பயந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்கிற அது வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். डर डर के खाना ये नहीं मैं नहीं चाहता हूँ। ஆனா கண்டபடி ஆசைக்கு இடம் கொடுத்தால் ஆபத்தல்லவா?
लेकिन जो कुछ चाहे और देखिए उसको लालच करना यह बहुत गलत है। ஆகாரங்களில் கவனமாயிருப்போம். तो अपने भोजन के प्रति हम सावधान रहें। பெருந்திண்டியை கர்த்தர் வெறுக்கிறார். ये जो पेटूपन है यीशु परमेश्वर से व्यर्थ करता है। உனக்கு பெருந்திண்டி வந்தா நீ தொண்டையில கத்திய வைன்னு வேற சொல்லி இருக்கிறார். यदि तुझे ऐसी अवस्था में है तो अपने गले पर छुरी रख, ऐसा करता ஆகவே है। நாம் ஆகாரங்களில் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். इसलिए हम भोजन से संबंधित कार्यों में हमें जागरूक रहना है। வஸ்திரங்கள், हम अपने वस्त्रों के வஸ்திர प्रति, மனுஷனுக்கு தேவை. ये जो वस्त्र है मनुष्य के लिए बहुत ஆனா आवश्यक है। வஸ்திரத்துக்கு மேல ஆசை வைக்கிறது உலகத்தினால் வஞ்சிக்கப்படுவது. लेकिन वस्त्र पर लालचा रखना वो संसार के द्वारा धोखा देना ஒரு है। தேவ பிள்ளைக்கு ஏற்ற விதத்தில் வஸ்திரங்களை வாங்கி தரித்துக் கொள்ள வேண்டும். एक प्रभु के बच्चों को सही जो उचित वस्त्र है उन्हें ही पहनना चाहिए। மனசுல ஆசைப்பட்டு मन में एक लालचा करके அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் इस तरह से रहना चाहिए या फिर उस तरह से, அப்படி தேவையில்லை. ये जरूरत नहीं है। வஸ்திரங்கள் மேல் ஆசை அதுவும் இப்படிப்பட்ட ஒரு இழுப்புதான். यदि वस्त्रों की लालचा ही इस तरह का खिंचाव है। விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் வாங்கி தரிக்காதிருங்கள். बहुत से महंगे वस्त्रों को पहनना ना चाहे। பைபிள் வசனம் அதற்கு எதிராய் சொல்லுகிறது. बाइबल का वचन उसके विरोध में कहता है। நாம் தேவ பிள்ளை என்றால் यदि हम प्रभु की संतान हैं, நமக்கு ஏற்ற வஸ்திரங்கள் இருக்க வேண்டும். हमें लिए एक योग्य वस्त्र होना चाहिए தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுங்கள். और योग्य जो उचित है वही वस्त्रों का விலையேறப்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாதிருங்கள். बहुमूल्य वस्त्रों की अभिलाषा ना करें। இவைகள் நிருபங்களில் தெளிவாய் और எழுதப்பட்டிருக்கிறது. पत्रियों में इसके बारे में साफ रीति से लिखा है। உங்கள் மானம் மறையத்தக்கதாய் நேர்த்தியான வஸ்திரம் உடுத்துங்கள். अपने इज्जत को ढांपने के लिए सही उचित रूप से वस्त्र पहने। உங்களுடைய வஸ்திரம் பிறருக்கு இடரல் உண்டாக்காமல் இருப்பதாக. तुम्हारे वस्त्र दूसरों को ना गिराए पाए। உடைய வஸ்திரத்தினால நீ ஏன் இன்னொரு ஆளை பாவம் செய்ய பண்ணுகிறாய்? तू अपने वस्त्रों को पहनकर दूसरों को क्यों पाप में गिराता है? என் சகோதரனுக்கு அது இடரல் உண்டாக்கும் என்றால் அதை நான் செய்யாதிருப்பது எனக்கு நல்லது என்று பைபிள் சொல்லுகிறதை நினைவு கூறுவீர்களாக. तुम यहाँ याद रखो कि तेरे वस्त्रों के द्वारा कोई भाई गिर रहा है तो ये गलत है। என்னிடத்தில் பாவம் இல்லை, मेरे जीवन में पाप नहीं है கெட்ட நோக்கத்தோடு நான் இதை உடுக்கவும் இல்லை. और बुरी नजरिए से मैंने नहीं पहना। ஆனாலும் நான் உடுத்தி இருக்கிற முறை சிலரை இடற பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. लेकिन जिस तरह का पहनावा है वो दूसरों को गिराने के लिए एक सा मौका उत्पन्न कर அப்படி सकता என்றால் है। அதை விட்டு விலக வேண்டும். तो ऐसा है तो उनको छोड़ दें। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இவைகளெல்லாம் உள்ளத்துக்குள் குடியேறக்கூடாது. तो यह सभी हृदय में ना प्रवेश करने ஒரு पाए। காலத்துல வஸ்திரம் இல்லாத வேதனையில் இருந்தார்கள். एक दिन हमारे पास कपड़े नहीं थे, हम दुखों में थे। இன்னைக்கு வஸ்திரம் நிறைய இருக்கிறது. इन दिनों बहुत से हमारे पास कपड़े हैं। எதை உடுக்கணும்னு கவலை. अब कौन सा पहने यह चिंता है। அது கொஞ்சம் அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு பெரிய கவலை. वो कुछ इस तरह से है या उस तरह का ये चिंता है। ஒரு நாள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை. अपने जीवन की ओर फिर से देखें। வஸ்திரம் இல்லாம இருந்த நாட்களை நினைத்து பாருங்கள். जब आपके पास कपड़े नहीं थे उन दिनों को याद करके இன்னைக்கு देखिए। வஸ்திரத்து மேல ஆசை வந்துருச்சு. आज उन वस्त्रों के प्रति आपके पर இந்த लालसा आ गई ஆசையை है। தூக்கி வெளியே தள்ளணும். इन लालसा को आपको बाहर फेंकना है। அல்லேலூயா. हालेलुया। வேஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். जो ये वस्त्र का वेशभूषाएं बदलती रहेगी। நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டும். हमारा एक स्टैंडर्ड होना चाहिए। தரம் இருக்க வேண்டும். हमारी एक मजबूती होनी என்ன चाहिए। தரம்? ये किस प्रकार किस तरह பணத்துக்கு ஏற்ற தரமா, क्या धन के स्तर पर, அந்தஸ்துக்கு ஏற்ற தரமா? क्या जो हमारे दौलत है उसके स्तर पर? இல்லை, जी नहीं, ஆவிக்குரியவன் என்கிற தரம். जो आत्मिक स्थिति है நான் उसके தேவ स्तर। பிள்ளை, நான் எப்படி வஸ்திரம் உடுத்த வேண்டும்? मैं प्रभु की बच्चा हूँ, मैं किस तरह के वस्त्र पहनना चाहिए? தகுதியான வஸ்திரம். और योग्य वस्त्र। அல்லேலூயா. हालेलुया। பொருள் ஆசை, और वस्तुओं की பல अभिलाषा। பொருள்கள் மேல் ஆசையை கிளப்புகிறான். और बहुत सी वस्तुओं के प्रति वह हमारी लालसा उत्पन्न करता है। ஆசைப்பட்டு எதையும் செய்யாதீங்க. जब हम अंदर लालसा आती है तो कुछ नहीं करना। ஆசைகள் வந்தால் यदि ये लालसा आए தேவனிடத்திலே அதை வையுங்கள். हमें उसे परमेश्वर के पास रखना है। அதுதான் தேவ பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிற ஒரு வழிமுறை. वही है प्रभु के लोग बच जाएं ऐसी एक विधि। ஏன்னா ஆசை வராம இருக்கவே இருக்காது. तो किसी के जीवन में लालसाएं ना आए ये नहीं हो सकता। மனுஷன் உயிரோடு இருந்தான்னா அவனுக்கு நிறைய ஆசை வந்துகிட்டு தான் இருக்கும். यदि एक व्यक्ति जीवित है तो बहुत सी लालसाएं आती रहेगी। ஆனால் அந்த ஆசைகளை கர்த்தரிடத்தில் பகிர்ந்து கொள்வதுதான் நமக்கு சரியான வழிமுறை. लेकिन उन लालसाओं को परमेश्वर से बांटना ही एक सही विधि है। அந்த ஆசை கர்த்தருடைய ஆசையோடு ஒத்து போயிட்டுனா பிரச்சனையே கிடையாது. यदि हमारी लालसा और परमेश्वर की लालसा से मिले तो किसी प्रकार की समस्या ही नहीं रहेगी। நமக்குள்ள எழும்புகிற ஆசைக்கும் தேவன் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்துக்கும் முரண்பாடு வந்தால் அங்கே பிரச்சனை. यदि हमारी जो आशा है और परमेश्वर की इच्छा के विरोध में कुछ आए तो यह गलत है। இது சாதா உங்க வீட்டிலே பழகலாம்.
आप आमतौर से अपने घरों में देख सकते हैं பிள்ளைக்கு ஒரு ஆசை வருது, बच्चों के अंदर एक लालसा आती है। அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போனா தான் அந்த பிள்ளைக்கு அது நடக்கும். यदि माता पिता उसे चाहेंगे तो बच्चों को वो हो जाएगा। அப்போ பிள்ளைக்கு ஆசை அப்பா அம்மாவுடைய சித்தத்துக்கு அது ஒத்து போகலன்னா அது நடக்காது. यदि बच्चे की लालसा माता पिता नहीं चाहते तो वो नहीं चलेगी। அப்புறம் ரெண்டு பேருக்கும் வருத்தம் வருது, तो दोनों के बीच में दुख उत्पन्न சில இடத்துல होगा, போராட்டம் வருது. कुछ एक संघर्ष उत्पन्न होगा। இதேதான் தேவனுக்கும் உங்களுக்கும் நடக்கிறது. यही परमेश्वर और आपके बीच में चलता है। உங்கள் ஆசை எப்பொழுது தேவனுடைய விருப்பத்தோடு ஒத்து போகலையோ அப்ப உடனே அங்க பிளவு ஏற்படுகிறது. आपकी आशा परमेश्वर के विचारों से नहीं मिले तो वहाँ पर एक அதான் फूट उत्पन्न होती சொல்றதுக்கு है। உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. वही कहा जाता है कि संसारिक प्रेम परमेश्वर के विरुद्ध बैर रखना உலகத்தை है। சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாக மாறுகிறான். जो संसार से प्रेम रखता है वह परमेश्वर का बैरी இந்த बन வார்த்தை जाता है। இன்றைக்கு தெளிவாய் உங்கள் உள்ளங்களில் பதியட்டும். यह वचन आपके अंदर साफ रीति से जमने पाए। இந்த உலகம் நாம் கொஞ்ச நாள் வாழ்வதற்கு தேவனால் நமக்கு தரப்பட்டது. ये जो दुनिया है हम कुछ दिन जिए यह परमेश्वर के द्वारा हमें दिए गई அதை है। அள்ளி அள்ளி அனுபவிக்கணும்னு நினைச்சா அது தவறு. इसे हम पकड़कर जमा करें यह नहीं हो सकता। இந்த உலகத்தில் விவேகமாய் நடந்து வரப்போகிற ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். इस संसार में हम बुद्धि और समझदारी से जीवन जिए यही समझ के लिए हम प्रभु ने हमें यहाँ बिठाया है। அல்லேலூயா. हालेलुया। வாகனங்கள் உங்களுக்கு தேவை, आपको वाहनों की आवश्यकता है। ஆசைப்பட்டு வாகனங்கள் வாங்காதிருங்கள். किसी प्रकार की लालच में आकर गाड़ियों को ना खरीदें। தேவையை உணர்ந்து தேவைக்கேற்ற வாகனங்களை வாங்குங்கள். आपकी जो जरूरत है उसके अनुसार उन वाहनों को खरीदिए। அவங்க ஒண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தேவையில்லாட்டாலும் நான் ஒண்ண வாங்க கூடாது. उस व्यक्ति ने इस तरह से रखा है और मुझे जरूरत नहीं है तो भी मैं उसे लूंगा, ऐसा नहीं होना வீடு चाहिए। கட்டுங்கள், आप घर बनाइए, ஆனால் உங்கள் தகுதிக்கும் உங்கள் சூழ்நிலை தேவைகளுக்கும் ஏற்ற விதத்திலே திட்டமிட்டு செய்யுங்கள். लेकिन जो आपकी जो अवस्था है उसके अनुसार आप बनाइए। அவர் வீட்டை விட ஒரு அடி உயரத்துல தான் நிக்கணும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? उसके घर से मेरा घर 1 फीट ऊंचा होना चाहिए ऐसा ना सोचें। அவர் 10 ரூம் வச்சிருந்தா நான் ஒரு 12 ரூமாவது வைக்கண்டாமா என்று ஏன் யோசிக்கிறீர்கள்? ऐसा ना सोचे कि उसने 10 रूम रखे मैं 12 रूम रखूंगा। இந்த மாதிரி போட்டிகளிலும் ஆசைகளிலும் போய் நுழையாதிருங்கள். इस तरह के मुकाबलों में आप ना फंसें। உங்களுடைய தேவை என்ன? आपकी जरूरत क्या है? உங்களுடைய திராணி என்ன? आपकी क्षमता क्या है? இதெல்லாம் திட்டமிட்டு செய்வீர்களாக. इसकी योजना करके आप करें। எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய ஆலோசனை தேவை. सबके ऊपर परमेश्वर की सलाह बहुत ஆண்டவர் जरूरी है। பாதத்துல எல்லாத்தையும் வைக்க பழகுங்கள். परमेश्वर के चरणों में सब देखकर आप सीखें। ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதே மறுபக்கம் உலகத்தால் கரைப்பட்டு விடக்கூடாது. एक तरफ हम आशीष पाएं और दूसरी तरफ हम संसार से गंदे ना हो जाएं। அதிலே நம்முடைய கருத்தும் கவனமும் இருக்க வேண்டும். दोनों में हमारा ध्यान होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்படியாக நிறைய காரியங்களை மாம்சத்தை தூண்டி விட்டு கொண்டே இருப்பான். इस तरह से बहुत से कार्य वो शारीरिक பெருமைக்கு எதுவாய் தூண்டி கொண்டிருப்பான். घमंड के योग्य उत्पन्न करता அவனை है। விட பெஸ்டா இருக்கணும், मैं उससे बड़ा होना चाहता இவனை हूं, விட உயரணும். ये उससे बढ़ना இது चाहिए। தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. ये परमेश्वर के बच्चों की सुंदरता नहीं। உலகத்தில் இப்படிப்பட்ட போட்டிகள் பொறாமைகள் நடக்கும். संसार में इस तरह के मुकाबले और ஆனால் घमंड रहता நமக்கு है। ஒன்று நன்றாக தெரியும், लेकिन हम एक अच्छी बात जानते हैं, அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க वो வேண்டும். हमारी उन्नति करे इसलिए उसकी सामर्थ्य हाथों के नीचे हमें रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த வெளிச்சம் அவங்களுக்கு இருக்காது, यह प्रकाश उन्हें नहीं होता, ஆனால் இந்த வெளிச்சத்தை பெற்ற நீங்களும் போட்டி போடுகிறவர்களாய் மாறினால் எப்படி இருக்கும்? लेकिन इस प्रकाश को पाने वाले आप यदि आप ऐसा बदलेंगे तो ये कैसा होगा? உங்களுக்கு தேவன் ஒரு ஓடு பாதையை வைத்திருக்கிறார், आपको परमेश्वर ने एक दौड़ की रखी है, அதுல கரெக்டா உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். उसमें आपको सही रूप से चला रहा है, ஏற்ற வேளையில உயர்த்துவார். वो सही समय पर आपकी उन्नति அதுல करेगा, ஒன்றும் பிசகி போகாது. उसमें से कुछ भी गलत नहीं होगा। அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். वह विश्वास प्रभु के बच्चों में होना அந்த चाहिए। விசுவாசத்தினால் இந்த போட்டியாகிய உலகத்தை ஜெயிக்கலாம். उस विश्वास के द्वारा ये मुकाबले रूपी संसार को जय सकते हैं। ஹalleluya. हालेलुया। போட்டி பொறாமை வேண்டாம். और मुकाबले और घमंड नहीं चाहिए, அதெல்லாம் ஜீவனத்தின் பெருமையை தூண்டுகிறது. ये सभी जीविका का घमंड उत्पन्न करती है। இந்த மாதிரி காரியத்துக்கு இடப்படாதீங்க. इस प्रकार की जगह ना दें। சொல்லுவான், நான் உன பலம் இருக்குன்னா காட்டுடா. और वो कहेगा कि मेरे अंदर कितना बल है क्या मैं बताऊं? சின்ன பிள்ளைகள் சொல்லி பார்த்திருக்கலாம் மாறி மாறி, आप देखेंगे ये छोटे बच्चे लोग इस तरह से बातें करते பலம் हैं, இருக்கா காட்டுடா. ओ तेरे पास बल है बता तू। இது பாருங்க, அந்த ஜீவனத்தின் பெருமையை தூண்டுறது. इस तरह का वो जीविका का घमंड उत्पन्न करता है। பெரியவளுக்கும் அப்படிதான். बड़े लोगों के जीवन में भी ऐसा है, நானா நீயா, और मैं या तू, என்ன பெருமை.
ये क्या ही घमंड है? என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ओ क्या मेरे परिवार के प्रति तू जानता है? அவனை நான் அப்படியே விட்டுருப்பேன், ஆனா என் குடும்பத்தை பத்தி பேசிட்டான், இனி அவனை விட மாட்டேன், என் குடும்பம் என்னன்னு அவனுக்கு காட்டணும். ओ मैं उसे छोड़ सकता था, लेकिन उसने मेरे परिवार के बारे में कहा, अब मैं नहीं छोड़ सकता। எப்படியெல்லாம் ஜீவனத்தின் பெருமையை தூண்டி விட்டு விடுகிறான். देखिए किस तरह से वह जीविका का घमंड उत्पन्न करता உடனே है। இவர்கள் களத்தில் இறங்கி விடுகிறார்கள். अचानक वो युद्ध के क्षेत्र में आ जाते हैं। களத்தில் இறங்குறதல்ல, உலகத்தின் வாயில் இறங்குகிறது. तो उस युद्ध के क्षेत्र में नहीं, संसार के मुंह में गिर रहा है। சிலர் வாக்குவாதத்தில் இந்த மாதிரி இறங்கி போறாரு. कुछ एक जो है वाद विवाद में फंसते हैं, ரொம்ப பொறுமையா இருப்பார்கள், बहुत ही धीरज रखते हैं, அந்த பக்கம் இருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார்கள், अगली ओर से बातें करते रहते हैं। பொறுத்து பொறுத்து இருந்துட்டு ये शांति रख के ஒரு கட்டம் வரும்பொழுது களத்துல இறங்கிடுவார்கள். एक अवस्था आने पर वो उसमें उतर जाते हैं। பிறகு மாறி மாறி வாக்குவாதம் பண்ணுவார்கள். तो फिर एक दूसरे से वो झगड़ा उत्पन्न होता है வார்த்தை யுத்தம் நடக்கும். और वहाँ पर बातों रूपी युद्ध चलता है। என்னன்னா இவரா நானான்னு பாத்துருவோம். तो यह कौन है हम बता दें। சில மனைவிகள் செய்யறது, कुछ एक पत्नियां ऐसा करती हैं, இவளா நானான்னு பாத்துருவோம். ओ ये या मैं बता लूंगी। சில கணவருடைய வேலை. कुछ एक पतियों का ऐसा எல்லாம் काम என்னன்னா ஜீவனத்தின் பெருமை தூண்டப்பட்டுச்சு. है। ये सभी जीविका का घमंड उत्पन्न இது करता है। ஆபத்துக்கு நேரா கொண்டு போகும். यह आपको खतरे की ओर ले जाएगी। அவன் பெருமைப்பட்டு என்ன விஷயம் இருக்கிறது? तो देखिए इसमें घमंड करने का क्या विषय है। விவேகத்தோடு நடந்து கொண்டால் மேன்மை வரும். यदि एक अच्छे विवेक के साथ चले तो आपकी बड़ी बड़ाई होगी। அல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் ஜீவனத்தின் பெருமையை தூண்டுகிறான். वो इस तरह से जीविका का घमंड उत्पन्न करता கண்களின் है। இச்சையை தூண்டுறத பற்றி நான் சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. आंखों की अभिलाषा के प्रति में कहना ये जरूरी नहीं है। ஏதோ பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள், कितने ही बातों को देखने वाले दृश्य, அது ஒரு செகண்டா இருக்கலாம், वो एक मिनट में क्यों ना हो, அங்க सेकंड में क्यों தூண்டி ना हो, விட்டுருவான் கண்களின் இச்சை. वहां से वो आंखों की अभिलाषा उत्पन्न कर देगा। அப்படிதான் பிசாசு அப்படியே தூண்டி தூண்டி மக்களை உலக வாய்க்குள்ளே இழுத்து கொண்டு போகிறான். इस तरह से संसार शैतान मनुष्यों को भड़का भड़का कर वो संसार में गिरा रहा है। அல்லேலூயா. हालेलुया। சரி, உலகத்துல அதை ஆசைப்படக்கூடாது, இது ஆசைப்படக்கூடாதுன்னே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. तो देखिए संसार में ऐसी लालसा नहीं करना चाहिए, ऐसा संदेश दे रहा है। இப்ப நாங்க என்னதான் செய்யணும் तो हमें क्या करना चाहिए? அப்படி சிலர் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். कुछ एक लोग ऐसा पूछेंगे। வாசிப்போம், கவனிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், पहला तीमुथियुस 6 अध्याय, நானே வாசிக்கிறேன். 17 முதல் 19 வரைக்கும் பாருங்கள். 16 से लेकर 19 तक के। உங்களுக்கு உலகத்துல உங்களுக்கு கிடைத்த பொன்னு பொருள் செல்வம் எல்லாம் எப்படி உபயோகிக்கணும்னு அழகா ஆலோசனை தந்திருக்கிறார். संसार में जो आपको धन संपत्ति मिली है, कैसा उसका उपयोग करना चाहिए वो लिखा है। உலகத்தால் வஞ்சிக்கப்படாம எப்படி நாம் உலகத்தை பயன்படுத்தலாம். इस संसार के द्वारा हम धोखा ना खाएं, कैसे इस संसार का हम उपयोग करें। எல்லாரும் எடுத்து பாருங்கள். सभी निकाल कर 1 देखिए। தீமோத்தேயு 6 पहला तीमुथियुस का 6 अध्याय 17 முதல் 19 வரைக்கும். 17 से लेकर 19 तक के। இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுடைய நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. ரொம்ப அழகான ஆலோசனை. ये बहुत ही सुंदर सलाह। இதை நீங்க குறித்து வைத்துக்கொண்டு வீட்டுல போய் ஒவ்வொரு வார்த்தையா படித்து பாருங்கள். आप इसे नोट करके घर पर जाकर एक एक शब्दों को आप உங்க पढ़िएगा। கையில இருக்கிற பணம் பொருள் செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், आपके अंदर आपके हाथों में धन दौलत और जमीन है, उसे कैसे आपको उपयोग करना நான் ஒரு चाहिए। சின்ன விளக்கம் கொடுத்து விடுகிறேன். एक छोटा सा मैं उदाहरण देना। முதலாவது இருமாப்பான சிந்தையா இருக்கக்கூடாது. जो हमारे अंदर पहले अभिलाषाओं के विचार அப்ப நம்ம नहीं है। கையில என்ன பணம் பொருள் செல்வம் பதவிகள் பட்டங்கள் எது இருந்தாலும் அதை பற்றி ஒரு பெருமையான நினைவு நமது உள்ளத்துக்குள் வரவே கூடாது. हमारे हाथों के अंदर धमीन दौलत कितना भी नाम क्यों ना हो, उसके अंदर हमें घमंड नहीं आना चाहिए। இரண்டாவது அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. और दूसरा है उस चंचल धन पर आशा नहीं रखना உங்களுக்கு चाहिए। என்னதான் பணம் பதவி பட்டம் பொருள் கிடைத்தாலும் அது நிலைத்து நிற்கிறது என்று சொல்ல முடியாது.
आपके अंदर आपके पास कितना भी धन दौलत जमीन जायदाद क्यों ना मिले लेकिन वो बनी रहे ऐसा नहीं कर सकते ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நிலையற்றதுதான். क्योंकि यह जो संसार का सब कुछ अस्थिर है அதிலே சார்ந்து நின்னு விடக்கூடாது. उस पे ही निर्भर रहकर ना खड़े அதான் रहे சொல்லிருக்க, அது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. इसलिए कहा गया उस पर आशा ना रख அடுத்தது தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். दूसरा है परमेश्वर पर भरोसा रखना உங்களுக்கு உலகத்துல எந்த காரியம் கிடைத்தாலும் அதை தந்தவர் தேவன் என்று சொல்லி தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். आपको संसार में कोई भी वस्तु क्यों न मिले ये देने वाला परमेश्वर है इसलिए उस पर भरोसा रखें தேவன் மேலேயே சார்ந்து இருக்கணும். आप परमेश्वर पर ही निर्भर बने रहे அடுத்தது நன்மை செய்ய வேண்டும். और अगला है भलाई करें உங்க கையில கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வைத்து எத்தனை பேருக்கு நன்மை செய்யணுமோ அதை செய்ய ஆசைப்பட வேண்டும். आपके हाथों में जो है उसके अनुसार आप जितनों की भलाई कर सकते हैं आप कीजिए. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். और अगला है भले कामों में धनी बने. நமக்கு பணம் பெருக பெருக நம்ம கொடுக்கிறதுல நற்கிரியை செய்வதில் ஐஸ்வர்யவான்களா மாறணும். जब हमारी धन दौलत बढ़ती है तो हमें भले कामों में ही धनी बनना चाहिए தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். और भरपूरी से देने वाले हम बनना चाहिए உதார குணமுள்ளவர்களாய் மாற வேண்டும். और दयालुता से देने वाला हम होना चाहिए. அப்போ நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லாத்தையுமே நமக்கென்று சுயநலம் பிடிக்க கூடாது. தாராளமா கொடுக்கணும், மனப்பூர்வமா உதார குணமா கொடுக்கணும். जो भी संसार में हमें प्राप्त होता है उसे हमें लिए नहीं रखना चाहिए, दूसरों को भी बेपनाह या भरपूरी से दूसरों को मन देना चाहिए. 19ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. 19वां वचन बहुत ही विशेष है. நீங்கள் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக, अनंत जीवन प्राप्त करने के लिए, அந்த வருங்காலத்துக்காக, उस आने वाले समय के लिए, உடைய மறுமை வாழ்வுக்காக आने वाले जीवन के लिए நல்ல ஆதாரத்தை अच्छे नींव को பொக்கிஷமா வைக்கணும். और भंडार के रूप में रखना है. அல்லேலூயா. हालेलुया. புதிய எருசலேமிலே நம்முடைய வாசஸ்தலத்திலே नए यरूशलेम में जहां निवास करने जा रहे हैं அந்த நித்திய மகிமையிலே उस अनंत महिमा में நல்ல ஆதாரங்களை பொக்கிஷமா சேர்க்க வேண்டும். उसमें अच्छे भंडारों के समान हमें जमा करना இந்த है. உலகத்துல கிடைக்கிற பணம் பொருள் செல்வம் பதவி பட்டம் போன்றவைகளை जो संसार में हमें धन दौलत नाम या पद मिलता है எவ்வளவு தூரம் அங்க புதிய எருசலேமிலே டெபாசிட் பண்ண முடியும் என்று பார்க்க வேண்டும். जितना अधिक उस स्वर्गीय में डिपॉजिट करने की कोशिश करें. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். स्वर्ग में अपना धन इकट्ठा करें. அங்கே பூச்சியும் துருவும் இல்லை. वहाँ पर कीड़े और नहीं खाते. அங்கே திருடரும் கன்னமிட்டு திருட மாட்டார்கள். और चोर वहाँ चोरी नहीं कर पाएगा. உனக்குள்ளதை மிகவும் வட்டியும் முதலுமாய் மேன்மையாய் பெற்றுக்கொள்ள முடியும். तेरे पास तेरा जो है तू सब कुछ उसके साथ पार உலகத்துல करेगा. எங்க சேர்த்து வச்சாலும் ஒரு நாள் அழியும். जो तू संसार में जमा कर रहा है वो एक दिन नाश हो जाएगा. கையில் இருக்கிற பணமே ஒரு பிரதம மந்திரியுடைய ஒரு அறிவிப்புல ஏமாற்றி போடுகிறது அல்லவா? देखिए आपके हाथों में जो पैसा है एक प्रधानमंत्री की एक अनुमति के உலகத்துல बदल எங்க जाता சேர்த்து है. வைத்தாலும் இப்படிதான். तो यहाँ पर यदि हम जमा करें तो ऐसा ही होगा. பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். हमें स्वर्ग में जमा करना அது है. அழியாத பொக்கிஷம். वो नाश न होने वाला भंडार. அங்கேதான் நீண்ட காலம் வாழ போகிறோம். वहीं पर हम एक लंबा जीवन ஆகவே जीना है. அங்கே அதற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் சேர்த்து வையுங்கள். इसलिए वहाँ पर एक अच्छी नींव के समान भंडारों को जमा करें. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே உலகத்தில் உள்ள எதை அனுபவிக்கும் பொழுதும் இந்த அறிவுகள் நமக்குள்ள இருக்கட்டும். तो संसार में जो कुछ भी हम पाते हैं हमें इस प्रकार की समझ होनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இவைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். इन सभी बातों को हमें ध्यान देना है. உலகத்தை அனுபவிக்கணும்னு யாரும் துடிக்காதீங்க. इस संसार का हम भोग करें कोई भी इसके लिए ना तड़पे. இந்த உலகத்தை ஒரு ஆயத்த நாட்களா தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ये संसार केवल हमें तैयारी के लिए दिया गया है. அங்கே பொக்கிஷங்களை சேர்க்கணும். हमें वहाँ पर धन इकट्ठा அங்க करना है. போறதுக்குள்ள காரியத்துல கவனமா இருக்கணும். वहाँ पर जाने के विषय के कार्य के लिए हमें ध्यान देना है. உலகத்தில் உள்ள எதை எடுத்து அனுபவிச்சாலும் அது பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கருத்தா இருக்க வேண்டும். इस संसार में हम जो भी उपयोग करें वो नष्ट ना हो इसका ध्यान रहे. உலகத்தில் உள்ள எதையும் நம்பாதீங்க. संसार में जो भी है उसके ऊपर हम आशा ना அவைகளை வச்சு ஒரு பெருமைப்படாதீங்க. उसके प्रति आप घमंड ना करें. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. आप परमेश्वर पर भरोसा நன்மை रखें. செய்யுங்க. भलाई करें. நற்கிரியைகளை தாராளமா செய்யுங்க. भलाई के काम भरपूरी से करें. நல்ல மனப்பூர்வமா செய்யுங்க. पूरे मन से करें. ஆண்டவருக்கு ராஜ்யத்துக்கு எவ்வளவு பொக்கிஷம் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து விடுங்க. परमेश्वर के राज्य में आप कितना जमा कर सकते हैं उतना कीजिए. இயேசுக்காக எதை செய்றீங்களோ அது உங்களுக்கு பொக்கிஷமா சேர்க்கப்படுகிறது. आप यीशु के लिए जो कर रहे हैं वो आपके लिए भंडार के
रूप में जमा இயேசுக்கா होगा। எதை கொடுக்கறீங்களோ அதெல்லாம் பொக்கிஷமா आप சேர்க்கப்படுகிறது. यीशु के लिए जो कुछ भी दे रहे हैं वो भी भंडार के रूप இயேசுடைய में ஊழியத்துக்கு கொடுக்கிறது, आप यीशु की सेवा के लिए देना, இயேசுவின் நாமத்தில் ஏழைக்கு கொடுக்கிறது, यीशु के नाम से कंगालों को देना, எல்லாமே பரலோகத்திலே பொக்கிஷமாய் சேர்க்கப்படுகிறது. सभी उस संसार में भंडार के रूप தேவனை में जमा। உண்மையோடு ஆராதிப்பது கூட பரலோகத்திலே பொக்கிஷமாய் आप சேரும். जो परमेश्वर के लिए आराधना करें वो भी उसमें ஒரு खजाने में जमा ஆத்மாவுக்கு होगा। இயேசுவை பற்றி சொல்லுவது பரலோகத்திலே பொக்கிஷம். एक आत्मा के को स्वर्ग के बारे में बताना भी கர்த்தருடைய एक भंडार ஊழியத்தில் है। கர்த்தருடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு பகுதியில இறங்கி உழைத்தால் உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷம். संसार की सेवा के लिए किसी एक भाग के लिए यदि आप काम करें तो वो भी आपके लिए खजाना जमा அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமுற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமுற்றார் உறவினரும், கொடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே, நல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, நல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக और अगली बात, அழியும் உலகம், உலக பொருள். नाश होने वाला संसार और संसार की वस्तुएं। இந்த உலகம் எவ்வளவுதான் நம்ம நினைச்சாலும் கடைசியில அழியதான் போகுது. ये संसार के बारे में हम कितना भी क्यों ना सोचे, एक दिन वो नाश होने वाला है। உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் அழியத்தான் போகின்றன. इस संसार की एक एक वस्तु एक दिन नाश होने जा रही சில है। வசனங்களை கவனியுங்கள். कुछ एक वचन को आप ध्यान दीजिए। 2 பேதுரு 3:10, दूसरा पत्रस 3 अध्याय और 10 வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், और जो आकाश है भड़-भड़ करके गिरेंगे, பூதங்கள் அதாவது எலிமெண்ட்ஸ் பூதங்கள் வெந்து உருகி போகும், और जो तत्व है वो भी गल कर गिरेंगे, பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். और संसार और उसकी क्रिया वो भी जल कर गिरेगी। இந்த பூமி, இந்த உலகம், உலக பொருள் மேல ஆசைப்படுறவங்க இத சரியா நம்ம உள்ளத்துல பதிக்கணும். ये जो पृथ्वी है और उसके प्रति जो आप लालसा करते हैं इसको आप सही तरह से இந்த समझें। வசனங்கள் ஆழமாய் பதிந்தால் அந்த உலக ஆசை துள்ளி வெளியே போய்விடும். यदि इन वचन को आप अपने दिल में जगा दें तो वो लालसा जाती रहेगी। பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். संसार और संसार की जो वस्तु है उसके साथ वो जलकर खत्म होगी। 1 யோவான் 2:17, पहला यूहन्ना 2 और 17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், संसार उसकी अभिलाषा जाती रहेगी, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். जो परमेश्वर की इच्छा पर चलता है वो सर्वदा बना रहेगा। உலகம் அழியும், ये संसार- அதனுடைய इच्छையும் அழியும். जो संसार नाश होगा उसके साथ उसकी लालसा भी। 1 கொரிந்தியர் 7:31, पहला कुरिन्थियर 7 और उसका 37, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, ये संसार की जो भेष है वो जाता रहेगा। இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. संसार का जो अवतार है वो जाता रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகம் எரிந்து அழிந்து போகும், ये जो संसार है वो जलकर खाक होगा, உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும். संसार और उसकी अभिलाषा भी, இந்த உலகத்தினுடைய வேஷம் தோற்றம் அப்படி கடந்து போய்விடும். और संसार का जो भेष है वो उसी तरह से जाता रहेगा। ஆகவே இந்த உலகத்தின் மேல் ஆசைப்படுவது ஒரு விவேகமான காரியமே அல்ல. इसलिए इस संसार पर लालसा करना एक समझदारी का काम नहीं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा होवे। இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். एक और बात मैं आपको कहना चाहता हूँ, உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தால் நமக்கும் அழிவு. यदि हम संसार से मिलकर जिए तो यह हमारे लिए नाश का कारण होगा। உலகம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि संसार नाश के लिए नियुक्त किया गया है। இந்த உலகத்து மேல ஆசை வச்சு உலகத்தோட ஒட்டி வாழ்ந்தால் நமக்கும் அழிவு இருக்கிறது. यदि संसार से हम मिलकर जीवन जिए तो यह हमारे लिए भी होगा। ஹல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் ரோமர் 12:2 சொல்லுகிறது, रोमियो 12वां अध्याय उसका दूसरा वचन இந்த कहता है, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் इस संसार के समान भेष ना धारण करें, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தப்படி வாழுங்கள், परमेश्वर की इच्छा जानकर उसके अनुसार जिए, அதற்கேற்ற மறுரூபத்தை உங்கள் மனது அடையட்டும். उसके योग्य जो बदलाव है तुम्हारा मन पाने உங்க पाए। மனசுல
आपके मन में தேவ சித்தத்தோடு நீங்க ஒட்டும்படி ஆசைப்படணும். परमेश्वर की इच्छा से मिलना ही आप लालसा करें। உலக வேஷத்தோடு ஒத்து போக கூடாது. इस संसारिक के दृश्य आप ना बने। இன்று உங்கள் மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். तो यहाँ पर आपके मन में एक परिवर्तन आना चाहिए। உலகத்துல மாம்சம் ஆசைப்படுறது, கண்ணுனால தூண்டப்படுறது, பெருமைனால தூண்டப்படுறது, இதுக்கெல்லாம் ஒத்து வாழணும் அப்படின்னு வேஷம் தரிக்க கூடாது. इस संसार में शरीर की भावनाओं से या फिर जीविका के भावना से या फिर आंखों के अभिलाष से उसके अनुसार आप निर्भर ना हो। மாறாக इसके बदले உங்க மனசு எப்பவும் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி அதுல ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். आपका मन हमेशा यह कहे कि क्या परमेश्वर की इच्छा है या क्या परमेश्वर की इच्छा, इस बात से आपका मन मिले रहने पाए। அப்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். इस तरह से तुम्हारे मन के नए होने से तुम्हारा चाल चलन भी बदल जाए। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் நம்ம மனசு இந்த உலகத்தோட ஒட்டி ஒட்டி போய் அப்படி வலிவி போயிடும். வசனத்தை விட்டு வலிவி உலகத்தோட ஒட்டிரும். இந்த மாதிரி இருக்கிற மனசை மாற்றுங்கள். हमारा जो मन है जो संसार से मिलकर हमेशा फिसल जाता है, इस तरह का मन हमें बदलना है। ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய மனது தேவ சித்தத்துக்கு நேராய் ஒட்டப்பட வேண்டும். हर एक बात में हमारा जो मन है परमेश्वर की इच्छा की ओर जाना चाहिए। இது ஒரு பெரிய போராட்டம், यह एक प्रकार का संघर्ष है, ஒரு பெரிய எதிர்நீச்சல். एक प्रकार की विपरीत उछाल। உலகம் அப்படியே இழுத்து கொண்டு போகிறது. ये जो नरक है ऐसा खींचने वाला है, ஆசை காட்டி காட்டி இழுத்து கொண்டு போகிறது. ये लालसाओं को दिखा दिखा कर खींचता அதை है। ஜெயித்து தேவ சித்தத்துக்கு நேராய் போகிற வாழ்க்கை उसको उस पर जय पाकर प्रभु की इच्छा की ओर चलना சரியான போராட்டமான வாழ்க்கை. एक संघर्ष रूप जीवन, வாழ்க்கை ஒரு போராட்டம். क्योंकि संसार जीवन एक संघर्ष நல்ல है। போராட்டத்தை போராடினே. अच्छी दौड़ को दौड़ा हूँ। அல்லேலூயா. हालेलुया। உலகத்தை ஜெயிக்கிற போராட்டம், संसार को जय पाने का एक தேவனுடைய संघर्ष, சித்தத்தை செய்கிற போராட்டம். प्रभु की इच्छा को पूरा करने का एक संघर्ष। அப்படி செய்யணும். इस तरह से करना है। செய்யாமல் இருந்தால், यदि हम ना करें, உலகத்தோடு ஒத்து பாடினால், यदि हम संसार से मिलकर काम 1 करें, கொரிந்தியர் 11:32 पहला कुरिन्थियों 11वां और उसका 32वां वचन, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, நாம நியாயம் தீர்க்கப்படும் போது जब हमारा न्याय किया जाएगा உலகத்தோடு கூட इस संसार के साथ, ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. हम उस दंड के योग्य ना हो जाए। உலகத்துக்கு ஒரு ஆக்கினை இருக்கிறது. संसार के लिए एक दंड का काम रखा गया है। உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். उस दंड से सभी को निकलना होगा। யாரெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சாங்களோ, जो इस संसार के सदस्य वस्त्र को दर्शे உலக हैं, ஆசைக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தாங்களோ, जिन्होंने संसार के अभिलाषाओं को जगह दी है, உலகம் உள்ள குடியிருக்கிறதுக்கு அனுமதிச்சாங்களோ, जो कुछ अपने हृदय में रखने की जगह दी हो, அவங்க அந்த உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படுவார்கள். वे लोग सभी उस संसार के साथ दंडित किए जाएंगे। உலகத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு. संसार का एक दंड का समय है। உலகத்தோடு ஒட்டினவர்கள் அத்தனை பேருக்கும் அதே தீர்ப்பு. जो संसार से मिले रहते हैं उन सभी का यही பைபிள் திட்டமாய் சொல்லுகிறது. बाइबल साफ कहती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உலகம் பயங்கரமானது. ये संसार बहुत ही भयानक है। உலக ஆசை மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது. संसार की लालसा मनुष्य को नाश कर रही தேவ है। பிள்ளையே, தேவன் தந்த பரிசுத்தாவியினாலே நிறைந்திரு. हे प्रभु के बच्चों, तू परमेश्वर की தேவன் தந்த पवित्र आत्मा से भरा வசனத்தினாலே रहे। நிறைந்திரு. परमेश्वर के वचन से तू भरा रहा है। சபையின் ஐக்கியத்திலே நிறைந்திரு. तू सब कलेशिया से एकता रख रहे। உலகத்தை ஜெயிக்க வேண்டும். संसार को जय लेना है। உலகத்தோடு ஒத்து போக கூடாது. इस संसार से हमें नहीं मिलना है। ஒத்து போனால் ஆக்கினை தீர்ப்பு என்று வேதம் சொல்லுகிறது. यदि हम ना उससे मिले रहे तो हम पर दंड की आज्ञा होगी। உலகம் நாசமடையும், மாய வேஷங்கள் கடந்து போகும். மோச உலகம் நாசமடையும், மாய வேஷங்கள் கடந்து போகும். உலக ஆசைகள் மனதை மயக்கும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வி போதும். உயர்ந்த பரிசுத்த வாழ்வி போதும். உலக ஆசைகள் மனதை மயக்கும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வி போதும். உயர்ந்த பரிசுத்த வாழ்வி போதும். கடைசி காலம் இதுவே. அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக और अगली बात, இந்த உலகத்தை விட்டு நாம் வேறுபட்டு வாழ வேண்டும்.
इस संसार से अलग होकर हमें एक अलग जीवन जीना है। அதற்காக சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். कुछ एक वचन आपको याद दिलाना चाहता हूँ। ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர் 12:2. पहला मैंने कहा रोमी 12वां अध्याय उसका दूसरा। உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. और संसार के सदस्य नहीं बनना है। அல்லேலூயா. हालेलुया। உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். जो संसार के सदस्य होता है उसमें आप ना बने रहे। வேஷம்னு சொல்றது ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. इसको शादरा से मतलब उसके फैशन में आप ना बने। உலகத்துடைய ஃபேஷன்ஸ், संसार का जो फैशन है, பல ஃபேஷன்ஸ் இருக்கு அல்லவா? बहुत से प्रकार के फैशन है। முடி வெட்டுறதுக்கு பல ஃபேஷன்ஸ் இருக்கிறது, बालों को काटने का एक फैशन है, முகத்துக்கு பல ஃபேஷன்ஸ் இருக்கிறது, और चेहरे को भी सजाने के लिए फैशन है, வஸ்திர வடிவமைப்புக்கு பல ஃபேஷன்ஸ் வருகிறது, वस्त्रों की बनावट का भी फैशन है। இப்படி எல்லாத்துலயும் ஃபேஷன்ஸ் இருக்கிறது. इस तरह से सभी का एक फैशन है। இந்த உலக வேஷத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. इस संसार के सदस्य ना बन। அதிலே நாம கவனிக்க வேண்டியது, இது தேவனுக்கு பிரியமானதா, उसमें हमें ध्यान देना है, क्या यह परमेश्वर को भाता है, இது எனக்கு தகுதியானதா. क्या यह मेरे लिए योग्य है। தகுதின்னு சொன்ன உடனே உங்க மற்ற அந்தஸ்துகள் எல்லாம் நினைச்சிராதீங்க. जो योग्यता मतलब दूसरी जो आपकी बढ़ोतरी, தகுதின்னா நம்ம ஒரு தேவ பிள்ளை என்கிற தகுதி. आपकी जो आप परमेश्वर की बच्चों की योग्यता रखते हैं, उसके அப்படித்தான் இருக்க வேண்டும். तहत वैसे ही रहना है। அல்லேலூயா. हालेलुया। முந்தின காலங்கள் எல்லாம் पुराने समयों में இவைகளை பற்றி அதிகமாய் சொல்லி தருவார்கள். इसके बारे में बहुत बोला जाता था। இந்த காலங்கள்ல ரொம்ப சொல்லி தரப்படுகிறது இல்லை. इन दिनों वो नहीं कहा जाता। இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாருங்க. आपकी बालों की स्टाइल देखिए। இந்த சகோதரர்கள் எல்லாம் எத்தனையோ விதமா இப்ப முடி வெட்டுகிறார்கள். भाई लोग कितने तरह के बाल काटते அது हैं, சரியல்ல. ये ठीक नहीं है। ஒரு முடி வெட்டினா நல்ல சகோதரர்கள் வந்து நீளமா வளர்க்க கூடாது. तो बालों को काटना है तो भाई लोग हैं जो लंबे नहीं रखना चाहिए, அதை போய் டிஃபரெண்டா ஸ்டைல் பண்ணாதிருங்க. और डिफरेंट प्रकार की स्टाइल में ना काटे। ஒவ்வொருத்தருக்கு முடிக்கு ஒரு வாக்கு இருக்கிறது. एक एक बालों का जो एक स्तर है, அதுக்கு தக்கதா நேர்த்தியா அதை வைத்துக் கொள்ள வேண்டும். उस बालों के तहत आप उसको रखें। பொதுவா இந்த நெத்தியில எல்லாம் முடிய போடக்கூடாது. जो हमारे जो ஆமா, माथे அவங்களுக்கு पर, தெரிய மாட்டேங்குது. हमारे माथे पर விட்டுருவோம். बाल ना गिरे। எதுக்கு போட்டு சிரமப்படுறேன் பாருங்க. இது அதாவது நமக்கு ஆண்டவர் எந்த லைன்ல வச்சுக்காரோ அந்த லைன்ல அது நிக்கட்டும். हमें जिस तरह से रखा है प्रभु ने वो रखे। அது திரும்ப இப்படி ஒண்ணு வளைச்சு போடுறது, फिर उसको घुमा कर रखना, ஷேட் மாதிரி उसका शेड बदल देना। எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலைகள் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். आप जो एक्स्ट्रा फिटिंग काम जो करते हैं वो सही नहीं। அதெல்லாம் நீட்டா இருக்கணும். ये सभी साफ रहना पाए। சகோதரிகள் அது போலதான். इसी तरह से बहनें முடியை கரெக்டா வச்சிருக்கணும். अपनी बालों को आप अच्छी நீங்க तरह, நீளமா வளர்க்கணும்னு பைபிள் சொல்லுது. बाइबल कहती है कि लंबे बालों को बढ़ाना அப்போ है, நீளமா வளர்த்து கரெக்டா வச்சுக்கிடுங்க. तो लंबे बढ़ाकर आपको सही रखना है। அது சும்மா அடுத்த ஆளுகள் மேலாம் அடிக்கிற அளவுல வச்சுக்கிடாதீங்க. तो दूसरे लोग पर मारे ऐसा ना रखें। யாருக்கும் தொந்தரவு இல்லாம உங்களுக்கு உள்ள வச்சுக்கோங்க. आप दूसरों की तकलीफ ना देते हैं, आपने अपने पास रखिए। நான் வந்து இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சட்டம் சொல்றவன் அல்ல. मैं ऐसा ही करूंगी इस तरह से ना कहें। பைபிள் சொல்றது தான் நான் சொல்லுவேன். बाइबल जो कहती है वही मैं அதுக்கு कहूंगा। மிஞ்சி எனக்கு வேலை இல்ல. உங்க முடிய திருத்துறதுக்கும் வேலை இல்ல, உங்க வஸ்திரத்தை ஒழுங்காக்குறதுக்கும் எனக்கு வேலை கிடையாது. इससे बढ़कर ही ना तो बालों को संवारना या कपड़ों को सही करना பைபிள் मेरा என்ன काम சொல்லுது? नहीं। बाइबल क्या அத कहती है சொல்றதுக்கு பிரசங்கியா கர்த்தர் நியமித்திருக்கிறார். उसको ही देने के लिए प्रभु ने मुझे नियुक्त किया है। புருஷர்களே, உங்கள் முடிகளை நீங்கள் குட்டையாக வெட்டுங்கள். हे पतियों, अपने जो बाल हैं छोटे काटें, ஸ்திரீகளே, அதை குட்டையாய் வெட்டாதிருங்கள். और हे स्त्रियों उन बालों को ना काटें। ஸ்திரீகளே, முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள். हे स्त्रियों आप है जो घूंघट डाल लें। இல்ல யார் சொன்னது? ये सब किसने कहा? பைபிள் சொல்லுகிறார். बाइबल कहती है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வஸ்திரங்கள் கவனமா இருக்க வேண்டும். इस तरह से हमारा जो पहनावा है उस पर हमें ध्यान रहना चाहिए। ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் வஸ்திரம் தைத்து கொடுத்தார். आपने हव्वा और आदम को प्रभु ने एक वस्त्र दिए। அவங்க ஒரு இல வஸ்திரம் போட்டிருந்தாங்க. उन्होंने पत्तों से वस्त्रों को ढका। கர்த்தர் அவங்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். प्रभु ने उन्हें खाल के वस्त्रों को दिया। இல வஸ்திரம் சரி வராது. ये जो पत्तों के वस्त्र वो सही नहीं रहेंगे। காற்றடிச்சா அது அது வந்து மானத்தை மறைக்காது.
यदि हवा चले तो वो इज्जत को नहीं ढापेगी, வாடி போச்சுன்னா அது மானத்தை மறைக்க உதவாது. यदि वो सूख जाए तो वो इज्जत नहीं ढापती। நல்லா மானத்தை மறைக்கிற தோல் வஸ்திரம் கொடுத்தாரு. तो अपनी इज्जत को ढाकने के लिए खाल के वस्त्र दिए। வஸ்திரத்துக்கு பைபிள் சொல்ற ஒழுங்கே உங்களுடைய மானம் கரெக்டா மறைந்து இருக்க வேண்டும். तो जो वस्त्रों के प्रति जो बाइबल कहती है अपनी इज्जत ढाक रहे ऐसी वस्त्र। இரண்டாவது பைபிள் சொல்ற ஒழுங்கு ஆண் வஸ்திரத்தை பெண் தரிக்க கூடாது, பெண் வஸ்திரத்தை ஆண் தரிக்க கூடாது. दूसरा जो बाइबल कहती है कि पुरुषों के वस्त्र स्त्री ना पहने और ना ही स्त्री के वस्त्र पुरुष ना पहने। உடனே வந்துருவார்கள், அப்ப ஆண் வஸ்திரம் எது பெண் வஸ்திரம் எது சொல்லுங்கன்னு சொல்லி. तो आप कहेंगे कि कौन से पुरुषों के हैं और कौन से स्त्री के? நான் வஸ்திர டிசைனர் அல்ல, मैं कपड़ों का डिजाइनर नहीं। பைபிள் சொல்லுது ஆண் வஸ்திரத்தை பெண் தரிக்காதே, பெண் வஸ்திரத்தை ஆண் தரிக்காதே. बाइबल कहती है कि पुरुषों के वस्त्र स्त्री ना पहने और स्त्रियों के वस्त्र पुरुष ना पहने। இன்னும் சொல்லுது தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள், तो जो योग्य वस्त्र हैं उन्हें आप पहन लें விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தாதிருங்கள். और बहुत से महंगे वस्त्र आप ना पहने। இது பைபிள் சொல்லுகிறதுனால வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை மதிக்கிறவர்கள் அதன்படி நடக்க வேண்டும். जो बाइबल कहती है वचन को मानते हैं इसलिए आपको इस तरह से चलना चाहिए। இல்ல எங்க फ्रेंड्स எல்லாம் இப்படி தான் இருக்காங்க, नहीं, मेरे जो मित्र हैं इसी तरह से हैं। அந்த சபையில விசுவாசிகள் எல்லாம் இப்படி தானே இருக்காங்க, उस कलीसिया में जाने वाले विश्वासी इस तरह से हैं। நம்ம சபையிலே சிலர் இப்படி இருக்காங்களே, हमारी कलीसिया में कुछ लोग ऐसे हैं। அந்த பாஸ்டர் பிள்ளைகள் இப்படி இருக்கிறது, वो पास्टर का बच्चा इस तरह से है। அவர்கள் நரகத்துக்கு போனால் நீயும் நரகத்துக்கு போக ஆயத்தமா? वो नरक में जाएंगे तो क्या तू भी नरक में जाने के लिए तैयार है? யாரை பின்பற்றும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? तो किसे पीछे चलने के लिए बुलाया गया है? அல்லேலூயா. हालेलुया। நாம இவர்களிலே இந்த மாதிரி யாரையோ பார்த்து நாம அவர்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. देखिए, हम इस तरह से किसी और के वस्त्रों को देखकर उसके सदृश ना बने। அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். यही है संसार के सदृश वस्त्र। எங்க காலேஜ்ல இப்படி தான் இருக்க முடியும், हमारे समय में हमें इस तरह से ही रहना எங்க है। ஆபீஸ்ல நான் இப்படி தான் இருப்பேன், और मेरे ऑफिस में मैं इस तरह से ही அவங்களோட रहना है। என்னுடைய ஸ்டேட்டஸ் நான் மெயின்டைன் பண்ணணும். उनके साथ जो मेरा स्तर है वो एक तरह से करना है। மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு. आप मेंटेन करते रहिए। பரலோகத்தோட உன்னுடைய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாண்டாமா? क्या स्वर्ग से आपका जो स्टैंडर्ड है सहवान नहीं होना போய் चाहिए? குடியேற வேண்டிய புதிய எருசலேம் ஸ்டாண்டர்ட நீ பழக வேண்டாமா? जहाँ पर तो निवास करना चाह रहा है उस नई यरूशलेम की स्टैंडर्ड में नहीं आना உலகத்தோட है। ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணுமா? क्या संसार के समान तुझे स्टैंडर्ड रखना है? இதுதானே உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறது. यही है संसार के समान सदृश बनना। உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். तुम्हारा मन नया होने से बदल जाओ। அல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறானால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது கவனமா உடுத்தி கவனமா சீவி வர வேண்டும். पास्टर इस तरह से कह रहे हैं इसलिए अच्छी तरह से कपड़ों को पहनकर पूरी सावधानी से आए। அது நல்லது. ये अच्छा है। ஆனா ஞாயிற்றுக்கிழமை இந்த வேஷம் போட்டுட்டு திங்கக்கிழமை வேற வேஷம் போட்டா, यदि आप रविवार इस तरह से भेष में आए और सोमवार बदल जाए तो क्या? அது வேஷமும் மாய்மாலமும் பொய்யும் எல்லாம் சேர்ந்தது இல்லையா? ये झूठ और भेष धरना या फिर भ्रम करना है। அப்படி செய்யக்கூடாது. इस तरह से ना करें। நாம் கர்த்தரை பிரியப்படுத்துறவர்களா இருப்போம். हमें परमेश्वर से வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருப்போம். वचन से डरकर उसके अनुसार चलना। அல்லேலூயா. हालेलुया। இனி சிலருக்கு பொன்னு மேல ரொம்ப ஆசை, कुछ एक को सोने और गहनों पर बहुत ही பொன்னு लालसा। ஆபரணங்கள் மேல ஆசை. उन आभूषण के प्रति बहुत ही लालसा है। என்ன ஆசைப்பா? और क्या ही लालसा ஒரு है। நாள் ஒருத்தர் சொன்னாரு, इसलिए एक ने कहा, நீங்க இப்படி எல்லாம் பிரசவம் பண்ணிட்டு திரியறீங்க, உங்க குமரி மாவட்ட ஆட்கள் தான் இதுல ரொம்ப மோசம். उन्होंने कहा कि तो आप जो इस तरह से संदेश दे रहे हैं, आपके जो कुमारी मावटे के लोग हैं वो इस तरह बहुत बुरे हैं। பொன்னு ஆசை பிடிச்சவங்க உங்க ஆட்கள் தான் சொல்லிட்டாரு. उसने कहा कि जो सोने के जो लालसा करते हैं आपके लोग ही हैं। ஒரு பக்கம் உண்மைதான், यहाँ एक बात सच है, பொன்னு ஆசை. धन का लोभ, सोना का लोभ। ஆசையை சொல்ல மாட்டாங்க வெளியே, अपनी जो लालसा है बाहर नहीं कहते। சொந்தக்காரங்க எல்லாம் वो हमारे सगे संबंधी। கல்யாண வீட்டுக்கு போண்டாமா? और क्या हमें विवाह के घर में नहीं जाना? கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு நகை கண்டிப்புன்னு எங்கேயாவது இருக்கா? यदि आपको विवाह के घर में जाना है तो गहने पहन के जाना, ये कोई बात है? அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஆசை இல்ல, யாருக்காகவும் அணிகிறேன்னு சொல்றீங்க. तो आप ये कहना चाहते हैं मेरी लालच नहीं, दूसरों के लिए मैं पहन रहा हूँ। அதான உலகத்துக்கு ஒத்த வேஷம். तो यही है संसार के सदस्य, யாருக்கு வேண்டிதானே? किसी और के लिए। அதனால நம்ம வசனத்துக்கு பயப்படுவோம். इसलिए हमें वचन से भय खाना है। உடனே சொல்லுவார்கள்,
तुरंत कहते हैं நகை போட்டவன் நரகத்து போயிடுவானா? ओ क्या गहनों पहनने से नरक में चले जाएंगे? நகை போடுறது பாவம் பைபிள்ல எழுதி இருக்கா? तो क्या गहने पहनना पाप है? ये बाइबल में लिखा है। நான் இப்பொழுது எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்? मैं किसके बारे में बात कर रहा हूँ? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறும்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். परमेश्वर के हृदय के समान बदलना है, मैं बदलना चाह रहा हूँ। உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं ये कह रहा हूँ कि संसार के सदस्य ना बने, இந்த மேன்மையான ஜீவியத்தில் வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். उस महिमामय जीवन में आने के लिए मैं बात कर रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। நான் அடிப்படையில தான் நிப்பேன், அதுக்கு மேல ஒரு இன்ச்சு வளர மாட்டேன் நீங்க சொன்னா நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. मैं ऐसा ही बना रहूंगा, इसके बढ़कर मैं नहीं जाऊंगा। यदि आप ऐसा रहे तो मैं कुछ नहीं कर सकता। கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்ற ஆசை இருந்தால், यदि आपके अंदर मसीह में बढ़ने की लालसा है, வசனத்தை படியுங்கள், வசனத்தை கைக்கொள்ளுங்கள். वचन को पढ़िए और उसको अपना लीजिए। பொன்னாபரணங்களை அணியாதிருக்க வேண்டும். और सोने के आभूषणों को ना पहने। அப்புறம் வாஸ்துருவோம், தெரியாதனமா எதையும் சொல்லிடக்கூடாது. எடுத்து வாஸ்துருவோம், டைம் போனாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் வந்துருச்சுல்ல. சொல்லுங்க, அதிகாரத்தையும் சொல்லி வசனத்தையும் சொல்லி. 1 பேதுரு 3:3-4. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற. இன்னொன்று தீமோத்தேயுல இருக்கிறதையும் வாசிப்போம். ஸ்திரீகளும் சொல்லி வசனத்தை சொல்லி. 1 தீமோத்தேயு 2:9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இங்கே அழகாக சொல்லி இருக்கிறது. यहाँ पर बहुत ही सुंदर रीति से लिखा है, हेयर स्टाइल, बालों का स्टाइल, பொன்னாபரணங்களை அணிகிற அந்த நகைகள், और सोनों के गहनों को पहनने का, உயர்ந்த வஸ்திரங்கள், और बहुमूल्य वस्त्रों के இப்படிப்பட்ட पहनने எந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்க வேண்டாம். का। इस तरह से सांसारिक किसी प्रकार का श्रृंगार आपको ना ரெண்டு இடத்திலே பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. दो जगह पर बाइबल साफ रीति से बताती है। அல்லேலூயா. हालेलुया। சிலர் சொல்லுவார்கள், कुछ एक लोग कहते हैं, புதிய எருசலேமே என்னென்ன விலையேறப்பெற்ற கல்லு பொன்னுனால ஆண்டவர் கட்டுறாரு அப்படின்னு சொல்லுவார்கள். कुछ एक लोग कहते हैं कि जो नया यरूशलेम है प्रभु बहुत ही बहुमूल्य मोतियों और पत्थरों से बना रहा है। அப்போ நம்ம உலகத்துல நகை போடுறதுனால என்ன தப்புன்னு கேட்பார்கள். तो वो लोग ऐसा कहते हैं, हम संसार में गहने पहने तो क्या गलती है? போன திங்கட்கிழமை தான் புதிய எருசலேமை பற்றி படிச்சிட்டு இருந்தோம். पिछले सोमवार को ही हमने नए यरूशलेम के बारे में அங்க ध्यान दिया। வீதியெல்லாம் பொன்னாலே போடப்பட்டிருக்கிறது. जो सड़कें हैं वो सोने से बनी होगी। அந்த பட்டணத்துடைய மதிலுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் 12 வித ரத்தின கற்களால் ஆக்கப்படுகிறது. वो जो उस नगर की जो शहर बना है 12 प्रकार के मोतियों से बनी रहेगी। 12 வாசல்கள் இருக்கிறதா, ஒவ்வொன்றும் ஒரு முத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறதா. जो 12 प्रकार के फाटक हैं वो एक एक पत्थरों से बना हुआ है। எல்லாம் பல விதமான ஸ்வர்ண ரத்தினங்கள். और सोने के रत्नों से बना हुआ। நகரமே பொன்னகரி, जो नगर का नाम ही वो सुनहरी नगर है, அப்படி நிறைந்திருக்கிறது. वो इस तरह से भरा है। அதற்குள் வாழுகிறவர் இயேசு கிறிஸ்து. उसके अंदर जो जी रहा है वो यीशु मसीह। அவர் ஏதாவது பொன்னோ பொருளோ போட்டிருக்கிறாரா தன் சரீரத்திலே? उसने क्या किसी प्रकार के गहने सोने चांदी पहन रहे हैं? அந்த பரலோக எருசலேமிலே பொன் என்பது காலின் கீழ் மிதிக்கப்படுகிறது. उस स्वर्गीय यरूशलेम में जो सोना है वो पैरों के नीचे कुचला जाएगा। இந்த விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாம் அஸ்திபாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ये जो बहुमूल्य पत्थर है वो शहर बना के नींव के लिए उपयोग किया जाएगा। அப்ப பாருங்கள், அவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு பட்டணம். तो देखिए कितना ही बहुत ही बहुमूल्य एक அங்க नगर। போகிறவர்கள் இதெல்லாம் காலின் கீழே மிதித்த அனுபவம். वहां पर जो जाने वाले इन सभी को पैरों के नीचे चलने का एक अनुभव। அங்க அவர் அதை எங்க வச்சிருக்கிறார் என்பதை நீங்க புரியணும். देखिए वहां पर उसने उसको कहाँ रखा आप जाने। தலையிலேயோ கழுத்திலேயோ காதிலேயோ அவர் வைக்கல. सिर पर, गले में या हाथ में या कानों पर नहीं, காலின் கீழே வைத்திருக்கிறார். पैरों के नीचे रखा है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம உலகத்திலே மனதிலே மறுரூபமாக வேண்டாமா? तो क्या इस संसार में हमें मन में परिवर्तन नहीं आना चाहिए? ஒரு சின்ன உதாரணம். एक छोटा सा उदाहरण, மோடிலோன் பழங்குடியினர் मोडीरोन में एक आदिवासी लोग புரூஸ் வோல்சன் என்கிற மிஷனரி அவர்களை சந்திக்கும்படி சென்றார். ब्रूस होचलन एक व्यक्ति मिशनरी वहां पर उनसे அவருடைய मिलने गए। சரித்திரத்திலே ஒரு பகுதி என்னை கவர்ந்தது. उसकी जो जीवनचर्या में मुझे एक बात भा गई। அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ்,
தார் ரோடெல்லாம் போட ஆரம்பித்தார்களாம். उनके समय में जो उनके गांव में जो बिजली की लाइन डाली गई और सड़कें डामर के सड़कें बनाई गई. இந்த காட்டுவாசி ஜனங்கள் ஓடி வந்து ये जंगली लोग दौड़ कर आए. இந்த தாரை எடுத்து அப்படியே காதுல கையில எல்லாம் ஒட்டிக்கிடுவார்கள். ये जो डामर लेकर अपने कानों में और अपने हाथों में चिपका लेते हैं. அது ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு. उनके लिए वो एक स्टाइल था, தாரை கண்டதில்லை. क्योंकि उन्होंने उस डामर को नहीं இந்த देखा था. எலக்ட்ரிக் கேபிள் எல்லாம் எதுக்குன்னு தெரியாது, வெட்டி வளைச்சு காதுல பெருசா போட்டுக்குவான். ये बिजली की तारों को उन्हें नहीं देखा, उसको तोड़कर काट कर कानों में डाल देते. போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டைல். वो पहनकर उनको एक बड़ी स्टाइल. நமக்கு தெரியும் हमें मालूम है தார் காலின் கீழே போட்டு நடக்கிறதுக்குள்ளது. ये जो डामर है नीचे डालकर उस पर चलने का है. தெரியும்ல நமக்கு. हम जानते हैं ना. நம்ம யாராவது அத காதுலயும் கழுத்துலயும் போடுவோமா? क्या हम में से कोई क्या उसे गलों में या कानों में पहनेंगे? போடவே மாட்டோம். इसे पहनेंगे नहीं. நம்மகிட்ட கேட்டா சொல்லுவோம், यदि हमसे कहे तो हम कहेंगे எனக்கு அறிவில்லையாக்கும். क्या मुझे समझ नहीं, எனக்கு அவ்வளவு அறிவில்லையாக்கும். क्या मुझे इतनी समझ அது नहीं. கால்ல போட வேண்டிய ஐட்டம் இல்ல. ओ ये तो जो पैर के नीचे डालने நான் அத का, காதுலயும் கழுத்துலயும் போடுவேனா? मैं क्या उसे गले में और कान में डालूंगा? அப்படி சொல்லுவோம் நம்ம. हम इस तरह से அதே कहेंगे. போலதான் वैसे ही நமக்கு அறிவில்லையா? क्या हमें समझ नहीं. இந்த பொன்னும் சொர்ண ரத்தினம் எல்லாம் காலின் கீழே மிதிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? ये जो सोना है बहुत रत्न है वो पैरों के नीचे कुचला जाना है. அத தூக்கி இங்க இங்க எல்லாம் வைக்க கூடாது. उसे उठाकर नहीं रखना चाहिए. அதனால இதில் கூட தேவ பிள்ளைகள் மறுரூபமாக வேண்டும். इसलिए इसमें भी प्रभु के लोगों में एक परिवर्तन आना चाहिए. வசனத்தை படியுங்கள். वचनों को पढ़िएगा. யாரோ இதுக்கு எத்தனையோ விளக்கம் கொடுப்பாங்க. कोई किस प्रकार के कितने ही उदाहरण देंगे. பாருங்க, நம்ம இந்த மாதிரி காரியங்களை விட்டு இன்னும் நன்றாக கர்த்தருக்குள் ஒரு எளிமை வாழ்க்கை வாழ்வதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. देखिए इस तरह की वस्तुओं से हटकर एक सीधा साधा जीवन जीना ही बाइबल हमें அந்த समझाती है. எளிமை வாழ்க்கைக்குள்ளெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. நீங்க எல்லாம் அணிஞ்சிக்கலாம், எப்படியும் வாழ்ந்துக்கலாம்னு ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணால் இந்த வேதத்தின் தாற்பயத்தை அறியாத பிரசங்கி அவர். यदि किसी प्रकार का उपदेशक आपको इस प्रकार का संदेश दे कि आप संसार में किस तरह का पहन सकते हैं और खा सकते हैं तो यह இயேசுவை பற்றியும் இயேசுவினுடைய நோக்கத்தை பற்றியும் மொத்தம் அறியாத ஒரு நபர் அவர். परमेश्वर की इच्छा और परमेश्वर के उद्देश्य को पूरी तरह से ना जानने वाला एक संदेशक. ஏன்னா மக்களுக்கு எளிய வாழ்க்கை எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ எல்லாம் அணிஞ்சிக்கலாம் எல்லாம் உடுத்துக்கலாம்னு சொன்னா அவன் எவ்வளவு ஆசைக்கு நேரா போய் கடைசியில உலகத்துல விழுந்து போவான். तो देखिए वो लोगों को उभार कर कि तू सब कुछ कर पहन सकता है या ओढ़ सकता है, तो किस तरह से वो संसार की ओर गिरा रहा है. அதனால உங்களுக்கு செவிக்கினிய போதகம் கிடைக்கிறது என்று சொல்லி அதை தேடி ஓடாதிருப்பீர்களாக. इसके लिए आपको सुनने में या देखने में जो अच्छा लगता है उसकी ओर ना जाएं. நம்மை சரியாக இன்னும் மேலான பாதைக்கு நடத்துகிற உபதேசங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. हमें जो सही मार्ग पर उपदेश ले सकते हैं उनकी ओर हमें जाना है. அதை சிந்திப்பீர்களாக. उसका हमें विचार करना है வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். और जीवन के अभ्यासों में हमें लाना है. கர்த்தர் மகிழட்டும். प्रभु आनंदित होने पर. உலகத்தார் மகிழ அல்ல, संसार खुश है ये नहीं, கர்த்தரை மகிழ்விப்போம். हमें प्रभु को आनंदित करना வசனத்துக்கு है. கீழ்ப்படிய கர்த்தருடைய உள்ளம் மகிழும். हम जितना अधिक वचन को मानेंगे उतना अधिक प्रभु का हृदय இவைகளெல்லாம் आनंदित ஒரு பெரிய होगा. விஷயமே அல்ல. ये सब एक काम की बात नहीं. நேர்த்தியான வஸ்திரம் தரித்து एक योग्य वस्त्र को पहनकर, நல்ல நேர்த்தியாக முடியை வைத்துக்கொண்டு अच्छी तरह के बालों को काटकर, இந்த நகைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி यदि गहनों को नहीं चाहिए ऐसा ஏன் कहकर, ஒரு அருமையான வாழ்க்கை வாழக்கூடாது? क्यों एक सीधा साधा जीवन ना जिए. இங்க நிறைய போட்டிருப்பீங்க, கடனாகவும் இருப்பீங்க. आपने बहुत सा पहन रखा होगा यहाँ पर, लेकिन आप बहुत कर्जों से भरे हैं. இத போட்டு அந்த கடனுக்கு வேலையை முடிங்க. आप इसी को देकर उस कर्जे को चुकाइए. இப்படி நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன். इस तरह से मैं बहुत ही कहता रहूंगा. இதனால தீமை தான் ஜாஸ்தியே தவிர நன்மை ஒன்றும் கிடையாது. इसके द्वारा बुराई है लेकिन भलाई कुछ नहीं. என்ன நன்மைன்னு சொன்னா, ये क्या भलाई यदि कहो, 4 பேரோட சேரும் பொழுது அவங்கள நானும் ஒரு ஆளுன்னு நிக்கலாம். आप 4 लोगों के बीच में खाएं कि उनमें से मैं एक हूँ, ऐसा हो सकता இதுல है. நன்மை. उसमें ही एक भलाई. அதனால बस என்ன கிடைக்க போகுது? उसके द्वारा आपको क्या நான் उत्पन्न போக होगा? வேண்டிய இடம் பரலோகம். हम जो जाने जा रहे हैं वो स्वर्ग है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நாம் இதிலே கவனமாய் இருப்போம், திருந்துவோம். इसलिए हम इस पर सावधान रहे, हम फिर जाएं. யோவான் 16:33 யோहन्ना 16 और उसका திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கூறினார். और हिम्मत रखो, मैंने संसार को जीत लिया है. 1 யோவான் 5:4 पहला यूहन्ना 5 और 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். जो संसार से उत्पन्न हुआ,
जो परमेश्वर से उत्पन्न हुआ है, நம்முடைய संसार को விசுவாசமே देगा। உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारा विश्वास ही संसार पर जय प्राप्त करेगा। யோவான் 17:16 यूहन्ना 17 और उसका 16वां वचन, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. जैसे मैं संसार का नहीं वैसे वे भी संसार के नहीं। இயேசு உலகத்தார் இல்லையா? यीशु संसार का नहीं, இயேசுவின் பிள்ளைகளும் உலகத்தார் இல்லையா? संसार के प्रभु के बच्चे भी இயேசு संसार के नहीं। தெளிவாக சொல்லிவிட்டார். यीशु ने साफ रीति से कहा, பிலிப்பியர் 3:19-20 फिलिपियों 3 और 19 और 20, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. वो संसार की वस्तुओं को ध्यान करते हैं, हमारा निवास स्थान स्वर्गीय है। பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திப்பது உலகத்தானுடைய காரியம். जो पृथ्वी की बातों को सोचना ही वो संसारिक लोगों का நம்முடைய काम है। குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. हमारा निवास स्थान स्वर्ग में है। அத்தனை வசனங்களும் நமக்கு தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறது. ये सभी वचन हमें साफ रीति से एक बात बताता நீ है, உலகத்தான் அல்ல, तू संसार का नहीं है, நீ உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிக்க கூடாது, तू संसार के सदस्य ना बन, நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டும். तुझे संसार को जय पाना है। அல்லேலூயா. हालेलुया। லூக்கா சுவிசேஷம் 16:8 சொல்லுகிறது, लूका सुसमाचार 16 और उसका 8वां वचन இந்த कहता है, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் என்று பிரித்து காட்டுகிறார். உலகத்தின் பிள்ளைகள் என்று ஒரு கூட்டத்தை சொல்றாரு. इस संसार के बच्चों को एक लोगों को कहता है, ஒளியின் பிள்ளைகள் என்று தம்முடைய பிள்ளைகளை और சொல்லுகிறார். ज्योति की संतान अपने बच्चों को कहता है। அப்ப நீங்கள் உலகத்தாரா, நீங்கள் இயேசுடையவர்களா? तो देखिए, आप क्या यीशु के हैं या फिर संसार के? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளா, ஒளியின் பிள்ளைகளா? इस संसार के बच्चे हैं या ज्योति के बच्चे हैं? நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடந்து கொள்வீர்களாக. यदि आप ज्योति की संतान है तो प्रभु के सदस्य समय। உலகத்தார் என்று சொன்னால் உலகத்தோடு வாழுங்கள். यदि आप संसार की सदस्य हैं तो उसके समान जिए। அந்த உலக சிநேகம் இருந்தால் தேவனுடையவர்கள் அல்ல. यदि संसारिक प्रेम है तो आप परमेश्वर के नहीं हैं। 1 கொரிந்தியர் 15:40 पहला कुरिन्थियों 15 और उसका 40वां வானத்துக்குரிய वचन। மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. और आकाशीय तेज कुछ और है और पृथ्वी का तेज कुछ और है। ரெண்டு மேனிகள் இருக்கிறது. दो प्रकार की महिमा है। இந்த உலகத்துக்குரியவர்களாய் வாழுகிறவர்கள் உண்டு, इस संसार के लिए जीने वाले कुछ हैं, வரப்போகிற பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் வாழுகிறவர்கள் உண்டு. आने वाले और स्वर्गीय राज्य के लिए जीने वाले भी कुछ लोग हैं। அதுலயும் நிறைய டிகிரிஸ் இருக்கின்றன. उसके अंदर भी कुछ डिग्रियां हैं। அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 39ஆம் வசனத்திலே उसमें 39वें वचन में लिखा है, பூமியின் மேனிகள், और पृथ्वी की तेज। மனுஷனுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. मनुष्य का शरीर कुछ और है, पशुओं का शरीर और पक्षियों का शरीर कुछ और है, और मछलियों का शरीर कुछ और। அடுத்து வானத்துக்குரிய மேனிகள், और आकाशीय और तेज। சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களில் ஒவ்வொன்றுக்குரிய மகிமைகள் வேறு. सूर्य का तेज और है, चांद का तेज और है, और तारागणों का तेज और है। பூமிக்குரிய அந்த காரியங்களிலே வித்தியாசங்கள், பூமியிலே உள்ள பூமிக்குரிய மேனிகளிலும் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கிறது. जो ये पृथ्वी शरीर है उसके अंदर कुछ अंतर है। வானத்துக்குரிய மேனிகளிலும் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கிறது. जो स्वर्गीय देह है उनके बीच में भी कुछ अंतर है। வெளிப்படுத்தல் 1 கொரிந்தியர் 15:42 சொல்லி இருக்கு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலும் அப்படியே இருக்கும். पहला कुरिन्थियों 15 अध्याय 42वें वचन में लिखा है कि जो मुर्दे हैं वो जी उठेंगे। அல்லேலூயா. हालेलुया। மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே ये जो मुर्दों में से வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. इसमें से जो स्वर्गीय देह कुछ है और पृथ्वी देह कुछ और है। புதிய பூமியை சுதந்தரிக்கிற ஒரு கூட்டம், नए भूमि को, नए यरूशलेम को पाने वाले कुछ लोग, பரம எருசலேமை சுதந்தரிக்கிற வானத்துக்குரிய மேனிகள். जो स्वर्ग की यरूशलेम को जाने वाले आकाशीय देह। நாம் எந்த மேனிகளாய் இருக்க விரும்புகிறோம்? हम किस प्रकार की देह पाना चाहते हैं? நாம் உலகத்தை ஜெயித்தால் தான் இந்த ரெண்டில் ஒன்றில் போக முடியும். यदि हम संसार को जाएंगे तो इन दोनों में से एक में जाएंगे। அந்த உலகத்தை ஜெயித்து வாழுகிறதிலே மேன்மைகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. उस संसार को जीतने में उसका जो महिमा कुछ अंतर है। நித்தியத்திலே புதிய எருசலேம், अनंत जीवन में एक தேவன் வாழும் இடம், जहाँ परमेश्वर கிறிஸ்துவின் रहते हैं, சிங்காசனம் இருக்கும் இடம், और जहाँ पर मसीह का सिंहासन है, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சேர்ந்து வாழும் இடம். और छुटकारा पाए हुए प्रभु के लोग एक साथ मिलकर रहेंगे। வெளிப்படுத்தல் 22:27 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 22वां अध्याय और 27वां वचन कहता है, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். मेमने का
का जो नाम पुस्तक में जिसका नाम लिखा होगा उस जीविका அல்லேலூயா. का। हालेलुया। 24ஆம் வசனம் சொல்லுகிறது, और 24वां वचन कहता है பூமியின் ராஜாக்கள் அதில் பிரவேசிப்பார்கள். और पृथ्वी के राजा लोग उसमें प्रवेश करेंगे। அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அந்த பட்டணத்தில் பிரவேசிப்பார்கள். तो जो मेमने की पुस्तक जीविका की पुस्तक में लिखा है वो लोग उसमें जाएंगे பூமியின் ராஜாக்கள் அதில் பிரவேசிப்பார்கள். और पृथ्वी के राजा लोग उसमें जाएंगे। பூமியின் ராஜா என்று அங்கே சொல்லப்பட்டது पृथ्वी के राजा के बारे में புதிய பூமியின் ராஜாக்கள். नई भूमि के राजा இந்த लोग। பூமியை பற்றி அங்கே சொல்லவில்லை. इस भूमि के प्रति पृथ्वी के புதிய प्रति नहीं। பூமியிலே பரிசுத்தவான்களுக்கு ஆளுகை கொடுக்கிறார். जो नई पृथ्वी में पवित्र लोगों वहां अधिकार அந்த करेंगे। பரிசுத்தவான்கள் தேவனுடைய தேவனுடைய மோட்ச பட்டணம் புதிய எருசலேமை அவர்கள் அதிலே பிரவேசிப்பார்கள். वो लोग नए यरूशलेम में प्रवेश करेंगे। அல்லேலூயா. हालेलुया। 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 26वां वचन कहता है உலகத்தாருடைய மகிமை அவர்கள் அங்கே கொண்டு வருவார்கள். और जो लोग हैं अपना वैभव वहां लेकर आएंगे। உலகத்தார் என்றால் யார்? ये लोग संसारिक लोग मतलब कौन? அன்றைக்குள்ள புதிய பூமியில் வாழ்கிறவர்கள். उस समय के नए भूमि में निवास करने அந்த वाले। உலகத்தார் தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை அந்த பூமியின் ராஜாக்கள் அங்கே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். और वो लोग और सभी राजा लोग अपना जो तेज और वैभव है वो लेकर आएंगे। இந்த வசனங்களில் ரொம்ப தெளிவாய் நமக்கு ஒன்று புரிகிறது. यह वचन हमें साफ रीति से बताता ஒரு है புதிய எருசலேம் பட்டணம் உண்டு, एक नया यरूशलेम ஒரு नगर புதிய है, பூமியும் உண்டு. एक नई पृथ्वी भी है। இவைகளில் நாம் செல்ல வேண்டும் என்றால் यदि हम इसमें जाना चाहते நாம் हैं, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். हमें परमेश्वर के वचनों का आज्ञा मानकर जाना है। அவைகளுக்குள் நாம் செல்லும் பொழுது उससे होकर यदि हम நம்முடைய जाएं, வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மை வைத்துதான் அங்கே தீர்மானம் நடக்கிறது. हमारे आत्मा जीवन के उस बात को रख के ही वहाँ पर निर्णय लिया जाएगा। ஆகவே நாம் வானத்துக்குரிய மேனிகளாய் வாழ்ந்தாக வேண்டும். इसलिए हमें स्वर्गीय देह के रूप में जीना होगा। அப்பொழுதுதான் அங்கே பிரவேசிக்க முடியும். तभी हम वहाँ प्रवेश कर पाएंगे। நம்முடைய கவனமும் ஆசையும் புதிய பூமி அல்ல. हमारा जो आशा हमारा ध्यान नई இந்த पृथ्वी, பூமி வாழ்க்கை ஒருக்கா வாழ்ந்தா போதும். ये जो हमने पृथ्वी में एक बार जी रहे हैं वो பரம बहुत है। எருசலேமில் பிரவேசிக்க வேண்டும். हमें स्वर्गीय यरूशलेम का विचार करना காலமெல்லாம் चाहिए। மகிழ்வுடன் வாழ வேண்டும். पूरा युगानुयुग वहाँ पर महिमा के साथ। ஆகவே இந்த உலகத்தை துச்சமாய் மதியுங்கள். इस संसार को हम तुच्छ जाने, இது அழிந்து போகிற உலகம். ये जो संसार है नाश होने वाला है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்றை மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன். एक बात कहकर रोकना அங்கே चाहता हूँ, போகும் பொழுதும் வானத்துக்குரிய மேனிகளிலும் வித்தியாசம் உண்டு. वहाँ पर जाने पर जो स्वर्ग की देह है சூரியனை उसमें अंतर போன்ற होगा। மகிமை, சந்திரனை போன்ற மகிமை, நட்சத்திரங்களை போன்ற மகிமை. सूर्य के समान, चंद्रमा के समान और तारों के समान देह है। சந்திரங்களில் ஒவ்வொன்றுக்கு வேற வேற மகிமை. चंद्रमा का अपना अपना एक तेज है। ஆகவே எந்த அளவுக்கு வசனத்தின் கீழ்ப்படிந்து வாழுகிறோமோ அந்த அளவுக்கு நித்திய காலம் மகிமை நமக்கு உண்டு. इसलिए जितना अधिक आप वचन को मानकर चलते हैं उतना अनंत जीवन में உலகத்தை महिमा பார்த்து आपके लिए இந்த है। மகிமை இழந்து போக வேண்டாம். संसार को देखकर इस महिमा को आप ना खोएं। ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அவரை போல இவரை போல வாழ வேண்டும் என்று நினைத்து உங்கள் மகிமை இழந்து போக வேண்டாம். संसार में एक दूसरे को देखकर इसके समान जीने के साथ अपनी महिमा ना உங்களுடைய खोएं। உள்ளத்திலே கர்த்தருடைய வசனம் என்ன போதிக்கிறது? आपके मन में परमेश्वर का वचन क्या அந்த बताता है? வசனத்தின் வெளிச்சம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு? परमेश्वर जो वचन का प्रकाश आपको இன்றைக்கு कैसा இந்த मिला? செய்தியின் மூலம் கர்த்தர் என்ன வெளிச்சத்தை உங்களுக்குள்ள கொடுத்தார்? आज इस संदेश के द्वारा प्रभु ने क्या प्रकाश आपको दिया இது है? உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ये आपको चाहिए, प्रभु चाहते இந்த हैं। வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். इसी तरह से आपको चलना है, प्रभु ये भी चाहते हैं। அதனால தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். इसलिए उसने यहाँ पर लेकर आया है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே கர்த்தர் வைத்த வழியில் நடப்போமாக. इसलिए प्रभु के प्रकाश में हम चले, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். इस संसार को जय पाने वाले கர்த்தர் हम மேல் हो। விசுவாசம் வைப்போம். हमें प्रभु पर विश्वास தேவனால் करना। பிறந்த பிள்ளைகளாய் ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். जो परमेश्वर से उत्पन्न हुए हैं वो अपना उद्धार வசனத்துக்கு बचा लें। பயந்து வசனத்தின்படி நடப்போம். वचन से डरकर उसके अनुसार चले। உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் நேசிக்காதிருப்போம். संसार और उसकी जो वस्तुएं उससे प्रेम ना रखें। அல்லேலூயா. हालेलुया। ஒரு படகு பயணம் செல்லும் பொழுது जब एक नाव में यात्रा करते திரளான தண்ணீர்கள் மேல் அது பயணம் செல்லுகிறது. समय बहुत से पानी के ऊपर वो चलता है। ஆனால் அதில் ஒரு ஓட்டை விழுந்து கொஞ்சம் தண்ணீர் உள்ளே ஏறும் என்றால் यदि उसमें एक छेद होने से और पानी अंदर चले जाए, அந்த படகு கவிழ அல்லது முழுக ஆரம்பித்து விடும். ये जो नाव है पूरी तरह से वो वहाँ पर डूबने लगेगी। திரளான தண்ணீர்கள் மேல் பயணம் செய்யலாம். बहुत से पानी में हम यात्रा कर सकते இந்த हैं। உலகத்தில் நாம் வாழலாம். इस संसार में हम जी सकते हैं, ஆனால் தண்ணீர் உள்ளே வரக்கூடாது. लेकिन ये पानी जो है अंदर नहीं आना இந்த चाहिए। உலகம் நமது உள்ளத்துக்குள் வரக்கூடாது. ये संसार हमारे अंदर नहीं आना चाहिए। பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பதவி பட்டங்கள் இருக்கலாம். धन रहे, दौलत रहे, जमीन जायदाद और पद रहे,
ஒன்றும் உள்ளே வந்து விடக்கூடாது. उसमें से कुछ भी உள்ளத்தில் குடியேறும் உலகம், நம்மை முழுகடிக்கும் உலகம், हमें डुबा देने वाला ये संसार, மற்றபடி திரளான தண்ணீர்கள் நம்மை முழுகடிக்காது. तो ये बहुत सा पानी हमें डुबा नहीं सकता. அதன் மேல் நாம் யாத்திரை செய்து கொண்டே இருப்போம். उसके ऊपर हम यात्रा करते रहेंगे, பரலோக யாத்திரை செய்து கொண்டே இருப்போம். स्वर्गीय यात्रा करते रहेंगे. ஆனால் உலகத்தினுடைய பொருட்கள், உலகத்தினுடைய காரியங்களுடைய ஆசை உள்ளே வந்தால், यदि संसार उसकी वस्तुओं के प्रति यदि अभिलाषा हमारे अंदर आ जाए, இந்த விசுவாச ஜீவிய படகை கவிழ்த்து விடும். ये जो विश्वासी रूपी यात्रा है, ये जो जहाज गिर जाएगा. ஆகவே நாம் தண்ணி ஏறுகிற படகாய் வாழக்கூடாது. इसलिए हमें जो पानी घुस जाने वाला उस जहाज के रूप में नहीं தண்ணீர் बनना ஒட்டாத தாமரை இலையாய் வாழ வேண்டும். चाहिए. जिस तरह से एक कमल का फूल होता है, தாமரை वैसा இலை होना चाहिए. முழுக்க முழுக்க தண்ணீருக்குள் கிடக்கிறது. ये जो कमल का फूल है पूरी तरह से पानी में रहता ஆனா है. அது மேல கொஞ்சம் தண்ணியை இப்படி விட்டு பாருங்க, देखिए उसमें पानी छिड़क कर देखिए, உருண்டு ஓடிப்போ. वो उसमें से गिर जाएगा. அது அந்த தண்ணீரினால் கரைபடாது. वो पानी से वो गंदा नहीं ஒரு होगा. சொட்டு தண்ணி கூட அது மேல நிக்காது. एक बूंद पानी भी नहीं रुकेगा. அப்படி ஒரு அழகான மெழுகு கோட்டட், வேக்ஸ் கோட்டடாக அது இருக்கிறது. इस तरह से वो मोम के समान रहता है. அத போல வாழணும் தேவ பிள்ளைகள். उस तरह से प्रभु के बच्चों को रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. உலகத்தில் வாழ்வோம், संसार में हमें जीना है, இயேசுவின் வருகை மட்டும், केवल यीशु की நம்முடைய आगमन மரணம் மட்டும். तक, हमारी मृत्यु की तरफ. ஆனால் உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். लेकिन संसार के साथ हम दोषी ना हो, हमें இன்று ஒரு बचाने. சவாலோடு எழும்பி செல்வோம். इस प्रकार की चेतावनी रूप में कहें, உலகம் எனக்கு சொந்தம் அல்ல, ये संसार मेरा अपना नहीं, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. मेरा निवास स्थान स्वर्ग में है. அங்கிருந்து இயேசு வருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். वहां से यीशु आने के लिए मैं इंतजार எப்பொழுது कर रहा என் हूं. வீட்டுக்கு நான் கடந்து செல்லலாம்? कब मैं उस घर को जाऊंगा? எனக்காக மாளிகை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. मेरे लिए वो मंजिल तैयार हो பரம रही है. எருசலேம் வாழ்க்கை எனக்காக இயேசு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். स्वर्गीय यरूशलेम यीशु तैयार कर அந்த रहा है. மகிமையை நான் இழந்து போக वो மாட்டேன். महिमा मैं नहीं खोऊंगा. இந்த உலகத்துடைய பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ, ये संसार के लिए धन और के लिए, பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ, पद के लिए और बहुत से ஆடம்பரத்துக்காகவோ அலங்காரத்துக்காகவோ, आभूषणों के लिए, गहनों என்னுடைய के लिए, ஆசை இச்சைகளுக்காகவோ मेरी लालसाओं के अभिलाषा के लिए, மகிமையான மோட்ச வாசஸ்தலத்தை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். महिमा रूप से मुक्ति का स्थान मैं नहीं छोड़ूंगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த பயிற்றங்கூழல்ல எனக்கு தேவனுடைய சிரேஷ்ட புத்திரபாகம் முக்கியம். ये बाइक नहीं, प्रभु का पहलौठा இந்த स्थान பொருளும் मुझे चाहिए. இந்த பொருளும் இந்த பணமும் அல்ல, தேவ ராஜ்யம் எனக்கு முக்கியம். ये धन और वस्तुएं नहीं, प्रभु का राज्य मुझे विशेष है. அந்த ஒரு தைரியம் எடுப்போம். उस प्रकार की एक हिम्मत रखें. கர்த்தருடைய வசனத்தின்படி முன் செல்வோம். प्रभु के वचन के द्वारा आगे बढ़े, மகிமையான வாழ்க்கை கண்டடைவோம். एक महिमा रूप जीवन पाएं. முழங்கால் படியிடுவோம். हम सभी घुटने எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சிலர் எதிர்பாராத செய்தி உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் தேவன் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை வைத்திருந்தார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கிறது. மேகங்கள் மேல் இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். அந்த மேகம் எழுந்து நிற்கிறது. காலம் ஆகிவிட்டது, இனி காலம் செல்லாது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த மகிமையான மறுமை வாழ்வை கண்முன் நிறுத்துங்கள். இவ்வுலக வாழ்வை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து வாழ வேண்டிய விதத்தில் வாழுங்கள். அதை தூக்கி தலைக்கு மேலேயும் உள்ளத்துக்குள்ளேயும் வைக்காதீங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட ஆசீர்வாதம், உன் வாழ்வில் ஆவிக்குரிய மேன்மை இந்த வசனங்களில் தான் இருக்கிறது. நீ உலகத்தை ஜெயித்து எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை பயன்படுத்தவும் முடியும், உனக்காக மேன்மையை மறுமையிலே சேர்த்து வைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஜெபிப்பீர்களாக. தேவ வசனம் உங்களுக்கு நேராய் வரும் பொழுது அந்த வசனத்திற்கு வாசலை அடைக்காமல் இருதயத்தை திறவுங்கள். அந்த வசனத்தை விட்டு நீங்கள் வழி விலகி போகாம, அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா என்று சொல்லி வசனத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. மேகம் பொங்கி காணுன்னு கர்த்தர் இயேசுவின் வருகையின் மேகம் எழும்பி நிற்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நித்திய வாசஸ்தலம் கண்முன்னே காண்கிறது. ஆகவே ஆசபாசமாகும் குற்றிகள், ஆசை இச்சைகளாகிய அந்த கட்டுகள் கயறுமாய் அறுத்து மாற்றணும்.
கயரோடு அதை அறுத்து மாற்றிவிட வேண்டும். மாடு கட்டும் பொழுது ஒரு தறி அடித்து கட்டி போடுவார்கள். அந்த தறியோடும் கயரோடும் அதை பிடுங்கி தள்ளிவிட வேண்டும். அந்த மாடு தறி அடிச்சு கட்டின மாதிரி சில ஆசை இச்சைகள் நம்ம ஆத்துமாவை உலகத்தில் அப்படி தறி அடிச்சு கட்டி போட்டிருக்கிறது. தறி அடிச்சு கட்டி போட்டிருக்கிறது. இன்றைக்கு அது தறியோடும் கயரோடும் பிடுங்கப்படணும். நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். உலக ஆசையினால தறி அடித்து உலகத்துல கட்டப்பட்டு கிடக்கவே கூடாது. அது இன்றைக்கு இந்த ஜெபத்துல நடக்கட்டும். எல்லாரும் ஒன்று இருதயத்தை தரவுங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை நீங்க ஒரு அசட்டையா எடுத்துக்கொண்டு யாராவது இருக்கிறீங்கன்னா இப்போ அதை விட்டுட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்துக்கு நேராய் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மேகம் പൊങ്ങി കാണുന്നു, നിത്യ കൂടാരത്തിൽ ചേരാറായി. മേഘം പൊങ്ങി കാണുന്നു, നിത്യ കൂടാരത്തിൽ ചേരാറായി. അസപാസമാകും കുറ്റികൾ കയറുമായി അറുത്തു മാറ്റണോ. അസപാസമാകും കുറ്റികൾ കയറുമായി അറുത്തു മാറ്റണോ. കണ്ടിടും കണ്ടിടും പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും. അന്യനല്ല സ്വന്തം കണ്ണാൽ മുഖം കണ്ടിടും. കണ്ടിടും കണ്ടിടും പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും. അന്യനല്ല സ്വന്തം കണ്ണാൽ തന്റെ മുഖം കണ്ടിടും. യേശുവേ മണാളനേ, പ്രത്യാശയിൻ പ്രദീപമേ, യേശുവേ മണാളനേ, പ്രത്യാശയിൻ പ്രദീപമേ. ആശ ഒന്നു മാത്രമേ. கருத்தோடு பாடுவோம். உள்ளமெல்லாம் பரலோக வாசனையால் நிரம்பட்டும். பரலோக வாஞ்சையால் நிரம்பட்டும். കണ്ടിടും പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും. അന്യ നല്ല സ്വന്ത കണ്ണാൽ തന്റെ മുഖം കണ്ടിടും. കണ്ടിടും കണ്ടിടും പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും. അന്യ നല്ല സ്വന്ത കണ്ണാൽ തന്റെ മുഖം കണ്ടിടും. യേശുവേ മണാളനേ, பிரத்யாசையின் பிரதீபமே. ஒரு ஆசை உள்ளங்களுக்குள் எழும்பட்டும். உலக ஆசைகள் பரிசுத்த அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு பரலோக ஆசை ஜனங்களுக்குள் எழும்பட்டும். மேகம்
அவிழ்க்கப்படட்டும், அந்த கட்டவிழ்க்கப்படட்டும். அந்த ஆசை இச்சை இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் சுட்டரிக்கப்படட்டும். அழியாத பொருள் மேல் ஆசை வரட்டும், இயேசுவின் மேல் ஆசை வரட்டும், பரலோக ராஜ்யத்தின் மேல் ஆசை வரட்டும், புதிய எருசலேம் பட்டணத்தின் மேல் ஆசை வரட்டும். ரபா கபலபலபா கபலபா ஷலபலபலபா இயேசுவின் நாமத்தில் யார் யார் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமோ, யார் யாருடைய வாழ்க்கையில எந்த கட்டு அறுக்கப்படணுமோ, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எதை விரும்பி போதித்தீரோ அந்த கிரியை செய்யும் ஆண்டவரே. உங்க வசனம் வாய்க்கும், நீர் அனுப்பின வசனம் வாய்க்கும், நீர் அனுப்பின வசனம் வாய்க்கும். எங்களுக்கு வேண்டியது பரலோகம். அந்த புதிய எருசலேம் வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். புதிய எருசலேம் மகிமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாம் எங்கள் உள்ளங்களை விட்டு பிடுங்கி எறியப்படட்டும். உலகத்தாரோடு ஒத்த வேஷம் தரிக்கிற அந்த சிந்தைகள் எங்களை விட்டு மாறட்டும். நான் இயேசுவுக்காய் வாழ்வேன், இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எவ்வளவு திட்டமாய் சொல்லி இருக்கிறீர். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கவில்லை, உலகத்தில் உள்ள பொருட்களில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கவில்லை. பட்டங்களும் பதவிகளும் தேடி வந்தது, ஆனால் தேவ சித்தத்தை தான் மையப்படுத்தி வாழ்ந்தீர். பொருளுமை தேடி வந்தது, தேவ சித்தத்தை மையப்படுத்தி வாழ்ந்தீர். அதிகாரங்கள் உம்மை தேடி வந்தது, தேவ சித்தத்தையே மையப்படுத்தி வாழ்ந்தீர். நீர் எதற்காய் வந்தீரோ அதை நிறைவேற்றி பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்றீர். இன்றும் மகிமையாய் நித்திய நித்தியமாய் நீர் வீற்றிருக்கிறீர். எங்களுக்கும் உம்மோடு கூட அது போன்ற ஒரு நல்ல வாய்ப்பை வாசல் திறந்து தந்திருக்கிறீர். அதை நாங்கள் இழந்து போகாதபடி, நாங்களும் உலகத்தார் அல்ல, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நாங்கள் புதிய எருசலேம் வாசிகள் என்கிற தெளிவான அறிவோடு இந்த உலகத்திலே எந்த காரியத்தில் நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோமோ, அது பண ஆசையோ, பொருள் ஆசையோ, பலவிதமான பதவி ஆசைகளோ, பெரியவனாக வேண்டும் என்ற ஆசைகளோ, நகை உள்ளிட்ட ஆசைகளோ, எந்த ஆசைகள் இருந்தாலும் அவைகளை விட்டு விடுதலை பெற்று ஜெயம் பெற்று கிறிஸ்துவுக்குள் இன்னும் மகிமையானவர்களாய் நீர் விரும்புகிற அனுபவத்தில் எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் முழுவதும் மாற்றப்படும்படி உங்க சாயலை நாங்க அடைந்து கொள்ளும்படி ஏசப்பா, நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நாங்களும் விரும்பும்படியாய், ஏசப்பா நீங்க எதை எவ்வளவு விரும்புறீங்களோ அதை நாங்களும் அவ்வளவு விரும்பும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதை நாங்களும் வெறுக்கும்படி, நீங்க எதை எவ்வளவு வெறுக்கிறீங்களோ அதை நாங்களும் அவ்வளவு வெறுக்கும்படி எங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாய் கிருபை தாங்கப்பா. எங்கள் மனம் புதிதாகட்டும், அதனால் நாங்கள் மறுரூபம் அடைந்து தேவ சாயலை தரித்து கொள்ளட்டும். அதுவே எங்கள் வாஞ்சையாய் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை கொண்டு ஊழியம் செய்யும். உம்முடைய பரிசுத்த வசனங்கள், விலையேறப்பெற்ற வசனங்கள், ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஜீவ விதைகளாய் இருக்கிறது. இதை கொண்டு நீர் ஊழியம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.